கேக்குதா? ஹலோ சார், கேக்குதா சார்? எல்லாருக்கும் வணக்கம் சார். என்னுடைய சீஃப் கெஸ்ட் அனைவருக்குமே நன்றி முதல்ல வந்ததுக்கு. அதுக்கப்புறம் வணக்கம் சார். கீழே இருக்கிற எல்லா சீஃப் கெஸ்டுங்களுக்கும் வணக்கம் சார். நீங்க வேற யாருமே எல்லாம் வேற வேற இல்ல சார், எனக்கு எல்லாருமே ஒண்ணுதான். நீங்க எல்லாரும் வந்து இவ்வளவு நேரம் நின்னதுக்கு ரொம்ப நன்றி சார். சிவசம்பு படத்தின் தயாரிப்பாளர் அதிதேவி சார், லயன் செல்வகுமார் இணைய தயாரிப்பாளர். இந்த படத்துல முக்கியமானவங்க எங்களுடைய டைரக்டர் பகவதி பாலா சார். இன்னைக்கு அவங்களுடைய பர்த்டே. எல்லாம் ஹார்ட் ஒர்க்கான படம் சார். என்னுடைய 2018 இருந்து பட்ட கஷ்டங்களுக்கான ஒரு மேடை இது. நிறைய பேசணும், ஆனா நிறைய பெரியவங்க இருக்காங்க, அவ்வளவா பேச முடியாது. இருந்தாலும் சொல்றேன், என்னுடைய உழைப்பு, என் கஷ்டம், என்னுடைய லட்சியம் எல்லாமே இந்த படம் தான். இந்த சிவசம்பு படம் தான் என்னுடைய எல்லாமே. நான் ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு முன்னாடி இந்த படத்தை நான் பண்ணிருக்கேன். இந்த படத்துக்கு இவ்வளவு அளவுக்கு நான் கஷ்டப்படேன். இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் ஏறி இருக்கிறேன்னா அது முக்கியமானவங்களுக்கு நான் கண்டிப்பா நன்றி சொல்லி ஆகணும் சார். அதுல முதல்ல நான் நன்றி சொல்லணும்னா காஞ்சிபுரத்தை சேர்ந்த இணைய தயாரிப்பாளர் லயன் செல்வகுமார் சாருக்கு ரொம்ப நன்றி சார். அவர் இல்லைன்னா இந்த ஸ்டேஜ்ல என்னால நிக்க முடியாது. என்னுடைய ஜட்ஜிங்க சார், எங்களுடைய பவர் இல்லைனாலும் அவங்களுடைய அட்வைஸை கேட்டுதான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல நான் நின்று இருக்கேன். எங்க ஜட்ஜி சாருங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு பெரிய நன்றி சார். அதுக்கப்புறம் மூணாவதா நான் சொல்லணும்னா, இவங்க எல்லாம் இருந்தா மட்டும் போதாது, ஒரு இயக்குனர் இருந்தாதான் ஒரு யாரா இருந்தாலும் தயாரிப்பாளர் ஆக முடியும். சும்மா எல்லாரால தானா தயாரிப்பாளர், பணம் இருக்கிறவங்க எல்லாம் தயாரிப்பாளர் ஆயிட முடியாது. அதுக்கேற்ற உழைப்பும் இருக்கணும், அதுக்கேற்ற டைரக்டருங்களும் கரெக்டா இருந்தாதான் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன நிக்க வச்சுக்க மூணாவது நபர்னு சொன்னோம்னா எங்க டைரக்டர் பகவதி பாலா சாருக்கு நன்றி சார். அதுக்கப்புறம் என்னுடைய குடும்பம் தான் எனக்கு எல்லாமே. ஏன்னா ஒரு பொண்ணை நான் வெளியே வந்து சாதிக்கிறதுக்கு காரணமே என்னுடைய ஃபேமிலி தான். என்னுடைய அம்மா வர முடியல, அவங்க உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அது என்னுடைய மாமியார் அடுத்தது என்னுடைய மாமியார் ஃபேமிலி வந்திருக்காங்க. ஏன்னா நான் ஒரு மருமகளா, ஒரு அம்மாவா நான் நிறைய சாதிச்சிருக்கேன், எல்லாருக்கும் நல்ல பேர் எடுத்திருக்கேன். சினிமால சாதிக்கணும்னு என்னுடைய வெறி, எப்படி சொல்றது, எனக்கு புருஷன்னு எங்க ஹஸ்பண்ட் இறந்து 3 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறமும் நான் கவலைப்படாம இன்னைக்கு நான் துணிஞ்சு நிக்கிறேன்னு சொன்னா அது சினிமா தான். ஐ லவ் மை சினிமா. என் சினிமா தான் எனக்கு லவ்வரு, என் சினிமா தான் என் புருஷன், என் சினிமா தான் எனக்கு எல்லாமே. சினிமாக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எத்தனை தோல்வியும் சந்திக்கிறது தயாரா இருக்கேன். நான் ஜெயிக்கிற வரைக்கும் போராடிட்டே இருப்பேன். ஒரு படல 10 படம், எத்தனை படம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் தோல்வி எனக்கு கிடையாது. என் சினிமா தான் எனக்கு ரொம்ப முக்கியம், என் சினிமா தான் எனக்கு உயிர். அதனால என்னுடைய ஃபேமிலி வந்திருக்காங்க. என்னுடைய மாமியார்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கணும், என் மாமியாரை பார்க்கணும்னு வந்திருக்காங்க. என் மாமியார் ஃபேமிலியை கூப்பிட்டு நான் மேடையில கொஞ்சம் உங்களுக்கு மரியாதை எனக்கு செய்யணும்னு ஆசை சார். என் மாமியார் ஃபேமிலி மட்டும் வந்துருட்டோம். அத்தை வாங்க அத்தை, எனக்கு டைம் இல்லைன்றதால ஷார்ட்டா முடிச்சுட்டேன். அத்தை எங்க இருக்கீங்க? நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பேசுவேன் சார் ஃபேமிலி. சரிங்க சரிங்க சார். ஏன்னா எங்க இருக்காங்கன்னு தெரியல, எனக்கு வந்திருக்காங்க. ஓகே சார், எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய படத்தை பாருங்க, எல்லாரும் விஷ் பண்ணுங்க, வந்து எல்லாரும் சினிமா தியேட்டர்ல வாங்க சார். நீங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா தான் நான் ஜெயிக்க முடியும். வாங்க சார். நன்றி, வணக்கம் சார். பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, இந்த படத்தின் தயாரிப்பாளர் அழைப்பு ஏற்று வருகை தந்துள்ள திரையுலக பிரம்மாக்களே, உங்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம். ஏன்னா மாலை ஆரம்பிக்க வேண்டிய படம் இரவு ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு பத்திரிகாரங்க தான் காரணம். ஏன்னா வேற ஒரு இடத்துல இருந்து வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. வழக்கமா விஐபி காண்டி வெயிட் பண்ற ஃபங்க்ஷன் இப்ப பத்திரிகையாளர்களுக்காண்டி வெயிட் பண்ணிருக்கு. அதுவே மிகப்பெரிய வளர்ச்சி. ஸ்டேஜுக்கு வர வைக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு பெருமைப்படுத்துறதுடா அப்படி கிடையாது சார். ஒரு பொண்ணா ஒரு சினிமா ஃபீல்டுக்கு வந்தா ஒரு மாமியார் வீட்டுல எவ்வளவு திட்டுவாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அம்மா வீடு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, மாமியார் வீடு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா எனக்கு சப்போர்ட் பண்ணது என் மாமியார் வீடு தான் சார். என் மாமியார், என் மச்சனை, என் நாத்தனாருங்க என்ன என்கரேஜ் பண்ணுவாங்க. எங்க ஹஸ்பண்ட் இறந்து 16வது நாளே நான் சினிமாக்கு வந்துட்டேன் சார். காரியம் முடிஞ்ச உடனே நான் வந்துட்டேன். எனக்கு பொட்டு வச்சு பூ வச்சு நீ வெளியில போ, நீ போய் உன் படம் வேலையை பாரு சாதின்னு எனக்கு என்கரேஜ் பண்ணது என் மாமியார் தான் சார். என் நாத்தனாருங்க தான் பண்ணாங்க. இந்த காலத்துல மாமியார் போகாத உள்ளவே என் புள்ள செத்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க.
எங்க மாமியார் அது மாதிரி சொல்லல, என் மச்சனை அப்படி சொல்லல, என் மாமியார் ஃபேமிலி எனக்கு எதுவுமே சொல்லல. நீ போ, தைரியமா போய் சாதி அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு என்கரேஜ். அதுக்காக தான் சொல்றேன், எல்லா பெண்களையும் இந்த மாதிரி நம்பி வெளியே விட்டீங்கன்னா எல்லா பெண்களாலையும் சாதிக்க முடியும் சார். ஆடியோ ரிலீஸுக்கு வருகை தந்துள்ள நீதி அரசர் எஸ்.கே. கிருஷ்ணன் அவர்களையும், வினோபா அவர்களையும், ஆர். கணேஷ் அவர்களையும் இந்த படக்குழுவினர் சார்பில் முதல்ல வரவேற்கிறோம். ஏன்னா நீதியே இங்க வந்து உட்கார்ந்து இருக்குது. இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. கைத்தட்டிய 10 பேருக்கு மட்டும் நன்றி. நீங்க கை தட்டினீங்கன்னு வச்சுங்க, உங்க உடம்புக்கு தான் ரொம்ப நல்லது, ஆரோக்கியமா இருக்கும் உங்க உடம்பு. அந்த காலத்துல கை தட்டது வந்து சாதாரண விஷயம் இல்ல. நீங்க கை தட்ட உங்க ஹார்ட் நல்லா வேலை செய்யும். ஆமா, ஏன்னா படம் எடுத்தாலே பிபி சுகர் ஏறுது. நீங்க கை தட்டி இறக்குங்க. அதே மாதிரி பேரரசர் இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்களுக்குன்னே வந்து வாழ்த்துறத வந்து தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமா கொண்டு இங்க வந்திருக்கிறாரு. அப்புறம் நம்ம செந்தில், நடிகர் செந்தில்னால இன்னைக்கு வந்து அவரை அடிச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு மறுபடியும் இன்னும் யாரும் இல்லை. இனிமேல் ஒருத்தர் பிறந்துதான் வரணும். அந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி குழந்தைங்க கிட்ட மட்டும் பிரபலமாக இருந்த நம்ம இமான் என்னாச்சு, இன்னைக்கு பெண்கள் மத்தியில் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. அப்புறம் அன்பு செல்லியன் சார், அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருந்த அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் நம்ம பகவதி சாரை பத்தி சொல்லிதான் ஆகணும். ஒரு அன்பு சார் சொல்லும் போதே அடுத்த ராமநாராயண் உருவாகிட்டு இருக்கிறாருன்னு சொன்னாங்க. அது உண்மைதான். அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாளுங்கிறது கூடுதல் செய்தி. அவருக்கு ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அவர் பார்த்தீங்கன்னா அஷ்டவதானின்னு சொல்லலாம். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், கேமரா, நடிப்பு, தயாரிப்பு, விநியோகம், இது 8 இதையும் அவர் கையில வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி புதுசா வர்ற தயாரிப்பாளர்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு வழிகாட்டின்னு சொல்லலாம், ஒரு கைகாட்டின்னு சொல்லலாம். நஷ்டம் அடையாம காப்பாத்திட்டு வர்றாரு. அவருக்கு இந்த நேரம் ஒரு கைத்தட்டி பாராட்ட தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம லயன் டாக்டர் கே. கருணாகரன் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துல செயற்குழு உறுப்பினராக இருக்கிறாரு. அவரும் ஒரு ப்ரொடியூசரு. ஆனா அவர் படத்து பேரை கேட்டீங்கன்னா நீங்க கை தட்டுவீங்களா சிரிப்பீங்களா தெரியல. காதலி என்னை காதலி, இதான் அவர் எடுத்த படத்தோட டைட்டில். அவருக்கு ஒரு ஆசை, அந்த காலத்தில் நபர்கிட்ட சொல்ல முடியல, டைட்டில் வச்சுட்டார் அவர் அந்த மாதிரி படத்தை. ஸோ அதெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த படம். இந்த சிவசம்பவ படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையணுங்கிறதுக்கு ஐட்டங்கள் எல்லாமே அது நல்லா இருக்கு. இந்த கதாநாயகன் அறிமுகமாகிறவர் ரொம்ப கொடுத்து வச்சவர். நல்ல கிளாமரா ஒரு பொண்ணு கூட நல்ல கேப் விடாம கட்டி பிடிச்சு நல்லா ஆடி இருக்கிறாரு. பாருங்க, வருத்தத்தோட சொல்றாரு. அந்த கதாநாயகி வந்திருக்காங்களே, ஓகே, நல்லா கோஆபரேட் பண்ணிருக்கீங்க அவருக்கு. அதே மாதிரி இந்த படத்தை இப்ப தயாரிப்பாளர் அதிதேவி பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னாங்க, மாமியாரை பத்தி. அவங்க மாமியார் மிச்சிய மருமகளா இருக்கிறது பெரிய சந்தோஷம். அதே மாதிரி இவங்களுக்கு உதாரணமா இதுக்கு முன்னாடி புதுக்கோட்டை நிஷா இதே மாதிரி பேட்டி கொடுத்தாங்க. டிவியில நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. எனக்கு எல்லாமே எங்க மாமியார் தான் வீட்டை பாத்துக்கிறாங்க, அதனாலதான் நான் இங்க சுதந்திரமா இருக்கிறேன்னாங்க. அதனால முதல்ல அறந்தாங்கி உஷா, இவங்க வந்து இந்த ஊர் பேர் என்ன, இவங்க அருமந்தை, அவங்க அறந்தாங்கி, 2 ஊர் பேர் தான். அதனால இவங்களுக்கு கைத்தட்டமோ இல்லையோ உங்க மாமியாருக்கு ஒரு கைத்தட்டி வாழ்த்து சொல்லிடலாம். அதே மாதிரி இப்ப நீங்க விஐபி எல்லாம் அனுபவிச்சீங்கன்னா, பகவதி பாலா சார் ஒரு கேக் வெட்டுறதுக்கு அனுபவிச்சீங்கன்னா ஒரு பிறந்த நாளுங்க வெட்டில.
வெளியீட்டு படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஏன்னா வர பெப்சி தொழிலாளர்களுக்கும் இந்த படங்களுக்கு ரொம்ப சம்பந்தம் உண்டு. பெரிய படங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்னதான் 25 படங்கள் வந்துச்சுன்னா 175 படம் வந்து சிறு முதலீட்டு படங்கள் தான் வந்துட்டு இருக்கு ஒவ்வொரு வருஷமும். அவங்க தான் இந்த இண்டஸ்ட்ரியை வாழ வச்சிட்டு இருக்காங்க. தியேட்டர்களை வாழ வைக்கிறாங்க, ஓடிடி தளத்தை வாழ வைக்கிறாங்க, சேனலை வாழ வைக்கிறாங்க. ஏன் அவ்வளவு தூரம் நம்ம யூடியூப்புக்காரங்களை எல்லாரையும் வாழ வைக்கிறது இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷன்ல வர படங்களால தான். இந்த மாதிரி படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா இன்னைக்கு வந்து பொதுவாகவே ஒரு கதையை சொல்லும் போது அதுல வந்து புதுமுகங்கள் நடிச்சா நீங்க யாருமே இப்ப வந்து தியேட்டர்ல போய் படம் பார்க்க மாட்டேங்கிறீங்க. நீங்க எல்லாம் தியேட்டர்ல போய் புதுமுகங்கள் நடிச்ச படத்தை பார்த்தாதான் நாளைக்கு அவங்க மிகப்பெரிய பிரபலமா இந்த இண்டஸ்ட்ரிக்கு வருவாங்க. நீங்க என்ன பண்றீங்க, போஸ்டர்லயோ இல்ல பிளெக்ஸ்லயோ இல்ல சோசியல் மீடியாலயோ உங்களுக்கு தெரிஞ்ச நடிகர்கள் படம், அந்த 12 ஹீரோக்கள் படத்தை மட்டுமே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் வாழ்க்கை இருக்காது. சோ அந்த இவங்களுக்கு ஒரு வாழ்க்கையும் உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்னா இந்த மாதிரி படங்களை பாருங்க. அப்படி பார்த்த படங்கள் தான் சமீபத்துல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. லப்பர் பந்து, அந்த குடும்பஸ்தன் மாதிரி ஹவுஸ் கீப்பிங் இதெல்லாம் வந்து நல்லா போயிருக்குது புதுமுக நடிச்ச படம்லாம். சோ மக்கள் கையில தான் இருக்கு. நீங்க வந்து இப்ப ப்ரொடியூசர் கூப்பிட்டாங்க, டைரக்டர் கூப்பிட்டாரு, அப்புறம் வந்து ஹீரோ கூப்பிட்டுருக்காரு, கேமராமேன் கூப்பிட்டுருக்காரு, மியூசிக் டைரக்டர் கூப்பிட்டுருக்காருன்னா நீங்க வந்திருக்கிறீங்க. இங்க வந்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷனை பார்த்துட்டு சும்மா கையை மட்டும் தட்டிட்டு நீங்க கிளம்பி போறது உங்க நோக்கமா இருக்கக்கூடாது. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தியேட்டர்ல போய் நீங்க உங்களுக்கு வேண்டிய விரும்பிய காசுல நீங்க படம் பார்க்கலாம். அவ்வளவு இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச உங்களால என்ன செலவு பண்ண முடியுமோ அதை நீங்க செலவு பண்ணி படம் பாருங்க. அந்த மாதிரி நீங்க பார்த்தாதான் இந்த படங்கள்லாம் வந்து வெற்றி அடையும். இதையே இங்க ஒரு கோரிக்கையா வச்சு உங்ககிட்ட நான் சொல்றேன். ஸோ அதை வந்து அடுத்தடுத்து நம்ம ஜட்ஜ் எல்லாம் இருக்காங்க, நிறைய பேச போறாங்க. உங்களுக்கு நிறைய இருக்கு. எப்படி இன்னொரு 1 hour நீங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் இங்க ஜாலியா இருக்கு, பேசலாம். செந்தில் சார்லாம் நல்லா பேசுவாரு. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க பிரஸ், மீடியா மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள், என் கூட நடிச்சவங்க, என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் மிக்க நன்றி. என் பேர் நடராஜன். நான் இந்த சிவசமுத்திர படத்தின் கதாநாயகனாக நடித்துள்ளேன். எங்க குடும்பத்திலையும் சரி, எங்க ஊர்லயும் சரி, இது வரைக்கும் சினிமால யாரும் நடிச்சது கிடையாது. நான் தான் ஃபர்ஸ்ட் சினிமாவுக்கு வரணும்னு சொல்லிட்டு என்னை விட எங்க அப்பாவுக்கு ரொம்ப ஆசை. அவங்க பையன் வந்து நல்ல பெரிய லெவல்ல போகணும்னு சொல்லி எங்க அப்பா தான் முயற்சி பண்ணி எனக்கு பண்ணி விட்டாங்க. அதுலயும் வந்து பாலா சாரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 3 டைரக்டரை பார்த்து பேசி எல்லாமே வந்து நஷ்டத்துல முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து தான் என்னோட பெஸ்ட் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் பாலா சாரை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அவங்ககிட்ட வந்து பாலா சார்கிட்ட பத்தி எங்க அப்பாட்ட சொன்னேன். உடனே எங்க அப்பா பேசிட்டு சரி ஓகே சார் நம்ம எப்ப ஷூட்டிங் போலான்னு கேட்டாங்க. சார் 3 நாள்ல போலாம் சொல்லிட்டு ஷூட் ஆரம்பிச்சு ஊட்டிக்கு போனோம். சென்னையில போலீஸ் ஸ்டேஷன் சீன் எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து சார் வந்து இப்ப 2 கதாநாயகி தான் காமிச்சிருக்காங்க. ஆனா எங்க படத்துல நடிச்ச மொத்தம் 5 கதாநாயகி. 7 நாள் ஷூட்டிங் போச்சு. கடைசி வரைக்கும் ஒரு ஹீரோனி கூட காட்டவே இல்லை. உடனே சார் என்ன சார் எப்ப சார் ஹீரோனி காட்டுவீங்கன்னு கேட்டேன். அதுக்கு சொன்னாரு, இருங்க சார் படத்துல வந்து உங்க ஒய்ஃப் வந்து இறந்துருந்தாங்க, அதனால ஃபர்ஸ்ட் போட்டோ வச்சு கொஞ்சம் எடுப்போம், அதுக்கப்புறம் தான் ஹீரோனி வரும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் பார்த்துட்டு பொண்டாட்டிட்டு சொன்னேன், உடனே உங்களுக்கு கடைசி வரைக்கும் நீங்க போட்டோ தான் பார்க்கணும், ஹீரோனி பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து திருநெல்வேலியில போய் ஷூட்டிங் போயிருந்தோம். அப்ப சார் வந்தாங்க. சரி சார் இன்னைக்கு ஹீரோயினி வருது பாருங்க சார்னு சொன்னாங்க. அப்படியா சார், ஓகே சார்னு சொல்லிட்டு யார் வரான்னு பார்த்துட்டே இருந்தேன். அதுக்குள்ள சொன்னாங்க, சார் ஹீரோயினி பாம்பேல இருந்து வருது. உடனே என் ஃப்ரெண்ட் எல்லாம் பார்த்தாங்க, டே மச்சான் பாம்பே வா, ஓகே வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணோம். ஹீரோயின் நானும் வரும் பார்த்துட்டே இருக்கேன். லாஸ்டா வந்தது எப்ப 35 வயசுல ஒரு ஆண்டியை கொண்டு வந்து விட்டாங்க, இதான் ஹீரோன்னு சொல்லிட்டு. லாஸ்டா நான் மூச்சு வாங்கினதுல அது மட்டும்தான் இதாயிடுச்சு. என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களே சார்னு சொல்லிட்டு, ஐயோ சார் வேணவே வேணாம், எனக்கு இந்த ஹீரோனே வேண்டாம் சொன்னேன். அதுக்கப்புறம் இல்ல சார் அது உங்களுக்கு ஹீரோனி கிடையாது, அது வந்து உங்களோட அத்தை பொண்ணு ஒரு கேரக்டர், அவ்வளவுதான், உங்களுக்கு ஹீரோனி நாளைக்கு வருது சார் சொன்னாங்க. சரி நாளைக்கு ஏதாவது நல்ல பொண்ணா வரும் பார்ப்போம் அப்படின்னு பாத்துட்டு இருந்தேன். அடுத்த நாள் பார்த்தேன், வெயிட் பண்ண அடுத்த நாள் வந்துச்சு. 45 வயசுல வந்துச்சு ஒரு ஆண்டி. என்ன சார் இது நேத்தோட இன்னைக்கு அதிகமா இருக்குன்னு சொன்னேன். சார் இது வந்து ஹீரோனி தான், இது வந்து பூக்காரி சார், அது வந்து உங்களை ஒன் சைடா லவ் பண்ணும், நீங்க வந்து லவ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே சார் சொன்னேன். நாளைக்கு பாருங்க சார் உங்களுக்கு 19 வயசுல கூப்பிட்டு வரேன்னு சொன்னாங்க. சரின்னு பார்த்து சரி பார்க்கலாம் சார்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மறுநாள் வந்துச்சு. எப்படி இருந்துச்சு, 19 வயசுல காஞ்சி மலை கருவாடு மாதிரி கரையேன்னு வந்தது ஒண்ணு. என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களா சார், இது யார் சார்னு கேட்டேன். இது வந்து பூக்காரிக்கு அசிஸ்டன்ட். சரி என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க, சரி சார் ஹீரோனி வேணாம் சார் ப்ளீஸ் சார் சொன்னேன். இல்ல சார் வருது சார் நாளைக்கு வருது சார்னு சொல்லிட்டு
எங்க ஊர்ல போய் ஒரு ஸ்கூல் சீன் எடுக்க போயிருந்தோம். அப்ப ஸ்கூல்ல வந்து இந்த சார் இப்போ வந்துருவாங்க பாருங்க, புடவை கட்டிட்டு வருவாங்க சொன்னாங்க. நானும் வாசல்ல உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். எல்லாம் டீச்சரா லைன் தான் வந்தாங்க. ஐயோ இதா இருக்குமா அதா இருக்குமான்னு பாத்துட்டு இருக்கேன். கடைசி வரைக்கும் வரல. லாஸ்ட்ல ஒரு ஆயா தூரமா அசைஞ்சு சொன்னாங்க. ஐயோ வச்சுட்டாரு ஆப்புன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஆயாவுக்கு பின்னாடி தான் அப்படி என்ட்ரி கொடுக்காங்க நம்ம ஹீரோனி. சரி ஏதோ பார்த்ததுக்கு இதாக கொஞ்சம் சுமாரா இருக்கு, சரி ஏத்துப்போம் அப்படி சொல்லிட்டு ஏத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் திருநெல்வேலி எங்க மெய்ஞானபுரத்துல வச்சு ஷூட்டிங் போயிருந்தோம். அப்போ வந்தப்ப அங்க வந்தாங்க. நான் சார் யார் சார் ஹீரோயின் கேட்டாங்க. உங்களுக்கு செல்லமான ஹீரோயின் சார், உங்களோட செல்ல கிளியை பறந்து விடாம நீங்களே பாத்துக்கோங்கன்னு கொடுத்தாங்க. சரி ஓகே சார் சொல்லிட்டு அடுத்த அந்த ஹீரோயின் வந்தாங்க, அவங்க கூட டிராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு சினிமாவில் வந்து ரொம்ப கொஞ்சம் கூச்ச சோகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ணாச்சிலாம் வந்தோடனே சரி நமக்கு வந்து அண்ணாச்சை பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்கும். எப்பரா பண்ண ஐயோ சொல்ல கூட வரல. உடனே அண்ணாச்சி சொன்னாங்க, ஏல என்ன வா நீ இது பண்றன்னு சொல்லிட்டு நான் வந்து ரைட்டா தாங்கினாலும் அண்ணாச்சி வந்து எடுத்து கொடுப்பாங்க. அண்ணாச்சி கூட வந்து நல்லா சிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சாரப்பாம்பு மாமா வந்தாங்க. அன்னைக்கு பார்த்ததான் சாரப்பாம்பு. எப்ப வந்தாலும் மாப்பிளா போன் பண்ண, மாப்பிளா எப்படி இருக்கீங்க? மாப்பிளா வாங்க 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 மாப்பிளா அப்படி சொல்லி இந்த படத்துல ஒரு 2 மாமா கிடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மாமியார் 4 பேரு. இதான் ரொம்ப இருந்தாங்களே, இந்த கேக் எடுத்துட்டு வந்தாங்களே, எப்ப போனா என்ன மருமகனே, எங்க மாமியார் கூட கேட்க மாட்டாங்க மருமகனேன்னு சொல்லிட்டு. நானும் மாமியார் அத்தம் தான் கூப்பிடுவேன். மாமியார் கூப்பிட்ட ஒரே ஆள் இவங்க தான். சரி ஓகே சார். சரி பாலா சார் வந்து நல்லா படம் எடுத்திருக்காங்க. எல்லா படத்தையும் நீங்கதான் வெற்றி இது பண்ணணும். ஓகே. ஆனா ஒண்ணு சார், எனக்கு வந்து இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் பார்த்ததுக்கு அப்புறம் பாலா சார் மேல ரொம்ப கடுப்பாயிடுச்சு சார். ரொம்ப அவர் மேல ரொம்ப கோவம் வந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு சீன்ல வந்து ஹீரோனி பக்கத்துல கூட போடல. அப்படி இருந்து இந்த காலத்துல உள்ள டெக்னாலஜி வச்சு அந்த பொண்ணை கட்டி பிடிச்ச மாதிரி, இந்த பொண்ணு கிஸ் கொடுத்த மாதிரி எப்படியோ வந்து லிங்க் பண்ணி விட்டாங்க. பக்கத்துல உட்காந்து எங்க ஃபேமிலி எல்லாம் பாத்துருக்காங்க. வீட்டுல போய் எனக்கு என்ன அவ்வளவு போதும் சார், எல்லாமே ஸ்கிரீன் மேட்ல இருக்கதான் சொல்லி கொஞ்சம் புரிய வச்சிருங்க சார். நன்றி சார், வணக்கம். சிவசம திரைப்படத்து ட்ரெய்லருக்கு வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் மற்றும் இணைய நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் எனது சான்றோர்கள், நான் பெரித மதிக்கக்கூடிய ஜாம்பவான் சார் எல்லாருக்கும், ஐயா NS கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு, அப்புறம் வந்து கணேஷ் ஐயா, நீதிபதி கணேஷ் ஐயா அவர்களுக்கு, அப்புறம் வைத்தியநாதன் சார் அவர்களுக்கு, அதுக்கப்புறம் எனது பாசத்துக்குரிய அண்ணன். அதாவது இன்னைக்கு வந்து உலகத்தையே ஒரே ஒரு வாழைப்பழத்தினால நிறைய நோயாளி கொடுத்த டாக்டர் செந்தில் சார் அவர்களுக்கு, அப்புறம் இன்னைக்கு வந்து நமக்கு எத்தனை மாவட்டம் இருக்குன்னு அண்ணனை பார்த்தா தெரியும். அத்தனை மாவட்டத்திற்கும் ஸ்பேரர்ஸ் ஐயா அவர்களுக்கு, அண்ணனுக்கு, அதுக்கப்புறம் கருணா சார் அவர்களுக்கு, அப்புறம் அன்பு சார் அவர்களுக்கு, அப்புறம் விஜயமொழி சார் என்னோட படங்களை தொடர்ந்து பிஆர்ஓ பண்ணி எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ண விஜயமொழி சார் அவங்களுக்கும், அதுக்கப்புறம் அண்ணாச்சி இமான் அண்ணாச்சி கிட்ட நான் ஒரு 4 படமா அவருக்கு ட்ரை பண்ணி அவருக்கு கால் ஷீட், இந்த படத்தை கால் ஷீட் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து 3 படம் கால் ஷீட் கொடுத்துருக்காரு. ஸோ அண்ணாச்சி கால் ஷீட் பிடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதே மாதிரி செந்தில் சார் கிட்ட நானும் ஒரு 10 படமா டிராவல் பண்ணிட்டே இருக்கிறேன். தேட்டர் இருக்காது, அதுக்கு ஏதோ தள்ளி போச்சு. இந்த படத்துல அவங்களாம் அடிச்சது இது எல்லாமே சிவனோட அருள் நினைக்கிறேன். சிவன் அது. அதனால எனக்கு வந்து இதுல ஆர்டிஸ்ட் எல்லாம் எனக்கு கவர் பண்ணாங்க. அது மாதிரி வந்து எங்கூட தயாரிப்பாளர் இருக்கிற ரதி தேவமடா இருந்தாலும் சரி, ஐயா செல்வகுமார் இருந்தாலும் சரி, ஸோ அவங்க ஃபுல் சப்போர்ட் இருந்தாங்க. இது வந்து நான் கிட்டத்தட்ட இப்போ ஹீரோ சொன்னாரு, ஹீரோயினை பத்தி சொன்னாரு. இந்த படம் வந்து முழுக்க இது வந்து ஒரு பெண்கள் சம்பந்தப்பட்ட படம். சிவசம்பவம் அப்படின்னா இது சாமி படம் கிடையாது. இது வந்து முழுக்க ஒரு பெண் அடிமைத்தனம், இப்பவும் பெண் அடிமைத்தனம் இருக்குது அந்த படத்துல. அந்த படத்தை சரி இருக்குது, அது தமிழ்ல அதிகமா இருக்குது. சோ அதை உடைக்கணும். அப்ப என்னன்னா அது யாரால உடைக்க முடியும்? பெண்கள் எழுச்சி எடுத்தாதான் உடைக்க முடியும். அப்படிதான் அந்த படம் கதை. அதனால நிறைய பெண்கள் நிறைய நடிச்சிருப்பாங்க. இதுல வந்து கிளைமேக்ஸ், இது வந்து சார் சொன்ன ஒரே ஒரு மேட்டர் சொல்லிடுறேன். இது கிளைமேக்ஸ் வந்து பார்த்ததில்ல, இது பெண்கள் சம்பந்தப்பட்ட படம்னால இது வந்து அந்த ஹீரோயின் தான் வந்து அந்த கிளைமேக்ஸ் முடிக்கணும். அப்போ அது வந்து ஒரே வாக்குவாதம் எனக்கு ஹீரோக்கும். சார் என்ன சார் படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஹீரோயினை கண்ணிலையும் காட்டலாம், அப்பப்போ காட்டி போயிட்டீங்க, இப்போ கிளைமேக்ஸ் தனியா போய் அவங்க போய் முடிச்சா சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவருக்கு ஒரு கதை சொல்ல வேண்டியிருந்தது. பொதுவாக வந்து நான் வந்து படங்கள் பண்ணும்போது இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட நான் இயக்கிற 16வது படம் இது சிவசம்போ. நிறைய கேமராமேன் பண்ணியிருக்கிறேன், நிறைய நடிச்சிருக்கிறேன். என்னன்னா மேக்சிமம் வந்து நான் யார்ட்டையும் கதை சொல்றது கிடையாது. யாரும் ஏன் கதை சொல்ல கிடையாதுன்னா, நம்ம லோ பட்ஜெட்ல பண்ணுவோம், ஏதாவது ஊர்ல போய் எடுப்போம். அது என்னன்னா கதை சொல்லிட்டு அந்த ஊர்ல யாராவது ஒரு கதையை சொல்லிடுவாங்க, அது என்ன ஆகும்னா அது பிரச்சனை ஆயிரும். இப்ப சில இடத்துல வந்தீங்கன்னா ஷார்ட் பிலிமுக்கு அப்படின்னா அவங்க ஒரு 2000 வச்சுப்பாங்க லொகேஷன் சார்ஜ். அதே பிலிமுக்குன்னா ஒரு 25,000 வச்சிருப்பாங்க. அதே மாதிரி சில கதை வந்து ஜாதி சம்பந்தப்பட்ட கதையா இருக்கும், மத சம்பந்தப்பட்ட கதையா இருக்கும் சொல்லிட்டு அங்க சொல்லி அந்த பெரிய பிரச்சனை ஆயிரும் சொல்லிட்டு யார்ட்டையும் கதை சொல்றது இல்லை. மோஸ்ட்லி நான் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர்கிட்ட, ஊர் தலைவர்கிட்ட, அப்புறம் இதே மாதிரி ஆளுக்கு நிறைய கதை சொல்லியிருக்கு. அவங்களுக்கு கதை சொல்லி, ஆனா படத்துல நம்ம சொன்ன கதை எதுவுமே வராது.
அப்படி சொல்லி வருது. இதுல வந்து கிளைமேக்ஸ் வந்து அவர் நடிக்க மாட்டேன்ட்டாரு ஹீரோ. அவர் வச்சுதான் சொல்றேன். ஏன்னா கிளைமேக்ஸ் வந்து ஹீரோயின் தான் எல்லாமே நிக்கிறாங்க. அதனால எனக்கு வந்து இல்ல சார், கிளைமேக்ஸ்லாம் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லல. சார் வந்து என்ன கூட்டு போய் டம்மி ஆகிட்டாங்க கிளைமேக்ஸ்ல. சரி நல்லா இருப்பாங்கன்னு பார்த்தா லாஸ்ட்ல வந்து ஹீரோ போய் ஹீரோயினை காப்பாத்த போய் ஹீரோ கால்குள்ள போட்டு மிதிச்சு ஹீரோயின் வந்து காப்பாத்திருக்கு. அந்த மாதிரி எடுத்துட்டாங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படம் பார்த்துட்டு போன வாரம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, போய் படம் பார்த்தோம். பார்த்துட்டு சொல்றாங்க, எங்க மச்சான் இருக்க தூத்துக்குடி கொத்தனாரு, நான் தூக்கி போட்டு நீ குத்தோன்னு பார்த்தா உடனே கீழே படுக்க வச்சு அவங்க அடிக்க. ஐயோ கதையை சொல்லிட்டாரு, என்ன பண்றது இல்லையே. இப்பவே கதை வந்துருச்சு. ஆக்சுவலி கிளைமேக்ஸ்ல வந்து அவரு சமாளிக்கிறது பெரிய விஷயம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு கதை சொன்னேன் சார், நான் ஒரே ஒரு குட்டி கதை சொல்றேன், நீங்க அதுக்கு விட சொல்லுங்க சார். அது கரெக்டா சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதானே. சரி நான் கதை சொல்லுங்க சார். இது வந்து நம்ம படிச்ச கதை தான், உங்களுக்கு தான் தெரியும். ஒரு 2 நாட்டுக்குள்ள ஒரு சின்ன போர் நடந்தது. அதுல வந்து ஒரு மன்னன் செவிச்சிருவாரு. அந்த மன்னன் கல்யாணம் ஆயிருக்காரு, 2 பேருமே கல்யாணம் ஆயிருக்காரு. அப்போ அந்த செவிச்ச மன்னன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அந்த பொண்ணு சொல்லும், நான் ஒரு விடுதலை போடுறேன், நீ வந்து அதுக்கு ஆன்சர் சொன்னா அவன் கல்யாணம் பண்ணிடுவேன், இல்ல கல்யாணம் பண்ண மாட்டேன், எனக்கு புத்திசாலியான ஒரு அவன் கணவன் தான் வேணும் அப்படிங்கும். சரி அப்படின்ட்டு சரின்னு சொல்லி அது போயிட்டு இருக்கும்போது போர் ஆரம்பிச்சிருது. போர்ல அந்த லவ் பண்றவன் செவிச்சிடறான். அப்ப வந்து தோத்தோண்ட கூப்பிட்டு கேட்கறான், இந்த பார் நான் உனக்கு ஒரு விடுதலை சொல்றேன், நீ அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன்னா இந்த நாடை வந்து நீ எடுத்துக்கோ, உன் நாடை வந்து நான் உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னா. சரி என்ன கேளுங்க, பெண்களின் ஆழ மனசு என்ன நினைப்பாங்க அதை மட்டும் சொல்லுங்க. பெண்கள் என்ன நினைக்கிறான்னு தெரியாது, அது ஆள் மனசுல எப்படி நினைப்பாங்க இன்னுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த அரசு வந்து எல்லாத்தையும் கேட்டான். இப்ப எதிர்நாட்டு அரசு கேட்டுக்கிறான். சரி இது ஆன்சர் சொல்லிட்டு ஒரு 3 நாள் டைம் கேட்டாப்ல. 3 நாள் சொல்லிட்டேன்னா உனக்கு நாடு தந்துடுறாப்ல. ஊர்ல எல்லாத்தையும் கேட்டு இருக்காப்ல. பெண்கள் வந்து அடிமனசு நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்க எல்லாம் கேட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சொல்றாங்க, எங்க கடவுள் ஆழத்தோட பாத்துடலாம், பெண்கள் மனசு கண்டுபிடிக்க முடியாது ஒவ்வொருத்தர் சொல்றாங்க. அப்ப ஒருத்தர் சொல்றான், நம்ம ஊர் எல்லையில வந்து ஒரு சூனியக்காரி ஒரு கிளவி இருக்கிறா, அந்த கிளவிட்ட கேளு கரெக்டா சொல்லுவாப்புல அப்படிங்கிற. இந்த மன்னன் வந்து தோத்த மன்னன் நேரம் என்ன பண்றான், அந்த கிளவிட்ட போறான். கிளவிட்ட போனதும் கிளவி சொல்றான், கிளவி நான் வந்து நம்ம நாடு தோத்துருச்சு, இப்ப நாடு நம்ம கைக்கு வரும்னா எனக்கு அந்த மன்னன் வந்து ஒரு கட்டளை கொடுத்துருக்காங்க. என்ன கட்டளைங்க, பெண்கள் என்ன நினைப்பாங்க அடிமனசு என்ன நினைப்பாங்க அது சொல்லிட்டேன்னா நம்ம நாடு எனக்கு வந்துருங்கிறான். சரி நான் சொல்லிடுறேன், நீ சொல்லிட்டேன்னா நாடு உனக்கு வந்துடும், அவனுக்கு காதலி போயிருவா, எனக்கு என்ன கிடைக்கும்பா, நீ என்ன வேணாலும் கேட்க உயிரோட தருவேன், நான் உயிர் கேட்க மாட்டேன், என்ன கேட்டாலும் செய்வியா செய்யறேன் அப்படின்னு ஒரு சொல்றான். என்ன சொல்றான்னா, எப்பவுமே பெண்கள் வந்து அவங்க இஷ்டத்துக்கு முடிவு விட்டீங்கன்னா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, அவங்க எடுக்கிற முடிவு எல்லாமே கரெக்டா இருக்கும். இதுதான் அடிமனசு நினைக்கிறது. ஒரு காரியம் பண்ணா நம்ம தான் டிசைட் நம்ம தான் பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்க. ஆனா நம்ம ஆண்கள் வந்து நினைக்கிறது இல்ல. அவ என்ன சொல்றாரு அப்படின்னு இவங்க, அதனாலதான் நிறைய வீட்டுல பிரச்சனை நடக்குது சார். இப்ப நீங்க எப்படி சார், ஐயோ சார் நான் என் ஒய்ஃப் டிசைன் விட்டுறேன் சார், என் ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க சார் நான் கேட்பேன், என் ஒய்ஃப் ஒரு கோடு போடாம தாண்ட மாட்டேன். அது சரி ஓகே சார். இப்போ வந்து கிளைமேக்ஸ் சொல்லல அதுல சொல்றேன். இப்ப அவன் வந்து அந்த மன்னன் வந்து அவன் சொல்லிட்டாப்ல, என்ன சொல்லிட்டாப்ல, சார் பெண்களை அவங்க இஷ்டத்துல விட்டீங்கன்னா நீங்க வந்து அந்த பெண்கள் வந்து ஜாலியா சந்தோஷமா இருப்பாங்க, குடும்பத்தை கரெக்டா நடத்துவாங்க, நம்ம எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, என்ன பண்ணலாம் சார் அப்படின்னா. அப்படியான காலையில சொல்லுவாப்ல, காலையில் ஆமா இதான் நினைச்சோம். உடனே கல்யாணம் ஆயிருது, இவங்க நாடு கிடைச்சிருது. இப்ப நாடு கிடைச்சது கிளவிட்ட வந்து சொல்ல போறான் சந்தோஷத்தை, கிளவி நாடு கிடைச்சிருச்சு என்ன பண்ணலாம் சொல்ல போறான். அப்ப அந்த கிளவி சொல்றா, எனக்கு ஒரு வரம் கொடுத்துடலாங்கிறான். ஆமா என்ன கிளப்பது, நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறான். ஷாக் ஆயிட்டான். ஏன்னா அவளுக்கு வந்து 90 வயசு, இவனுக்கு வந்து 40 வயசு. என்ன கிளவி இப்படி கல்யாணம் பண்ண சொல்ற, எங்க வாழ்க்கை என்ன ஆகுங்கிறான். நீ என்ன சொன்ன, ஒரு மன்னன் தானே, நாட்டு கொடுத்த வாக்கு மாத்தக்கூடாதுல்ல, கல்யாணம் சரின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிடுறான். கல்யாணம் பண்ணி அரமனை கூட்டு வந்துடுறான். அரமனைக்கு உள்ள வந்ததும் அவ குமரி ஆயிடுறா, பாலிடிக்ஸ் பண்ணா மாறிடுறா. இவனுக்கு பயங்கர சந்தோஷம், என்னடா வெளியே இருந்த கிளவியா இருக்கிறா உள்ள வந்த குமரி ஆயிட்டா அப்படிங்கிற. இப்போ அவன் கேட்கறான், எப்படி நீ வந்து உள்ள வந்து எப்படி குமரி ஆன, வெளியே போகும்போது கிளவியா இருந்துங்கிறான். அந்த கிளவி கேட்கிறா, இந்த பார் மன்னா, நான் வந்து உன் கூட அரமனையில் இருந்தா நான் வந்து குமரியா இருப்பேன், வெளியே வந்த கிளவியா மாறிடுவேன், உனக்கு எது வேணுங்கிறா. இவன் சொன்னா, இது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், நீயே முடிவு எடுத்து கொண்டுருவான். அப்போ அந்த என்ன பெண்கள் சம்பந்தம் நீ முடிவு எடுத்து அவன் என்ன பண்றான்னா, உடனே அவளே குமரியார, வெளியே போனாலும் குமரியாயிரா, வெளியே இருந்தாலும் குமரியா. சோ அவட்ட அந்த முடிவு விட்டதுனால அவ வந்து அங்க வந்து மன்னனுக்கு தகுந்த ஒரு ஒய்ஃபா மாறிடுறா அப்படின்னு ஹீரோட சொன்னதும், சார் இதுதான் சார் கிளைமேக்ஸ், வேணாம் சார் அந்த பொண்ணே முடிவு சொல்லி ஒத்துக்கிட்டாரு கேளுங்க. அது காரணம் சொல்றாரு, என் ஒய்ஃப்கிட்ட நான் எதுவுமே மறைக்கிறேன். என் ஒய்ஃப் வந்து அதான் சொல்லுவாரு, லட்சுமி போட்ட கூட சீரை தாண்டிட்டா, ஆனா என் ஒய்ஃப் போட்ட கூட தாண்ட மாட்டாரு அப்படின்னு சொன்னாரு. உண்மை அப்படின்னு தெரியாது, அவங்களுக்கு என்ன தெரியும். சரி இதுதான் இதுதான் கிளைமேக்ஸ் இருந்துச்சு. சரி இப்போ நம்ம சின்ன படங்கள் தயாரிக்கிறது வந்து இன்னைக்கு வந்து வியாபாரம் வந்து ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியும். நம்ம மேக்சிமம் வந்து தியேட்டர் வசூல் கம்மியா தான் இருக்கும். சேட்டலைட் எஃப்எம்எஸ் எல்லாமே இதுதான் ஓரளவு கவர் ஆகும். இன்னைக்கு சென்சார்ல வந்து என்ன ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா, அதாவது ஒரு லாங்குவேஜ் மட்டும் பண்ணால் உங்களுக்கு பழைய அமௌண்ட் எவ்வளவு ஆகும்னா, சென்சார் 70,000 ரூபாய், அது இல்லாம வந்து நமக்கு ஒரு கீப்பு ஒரு 50,000 இது ஆகும்.
இப்ப என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா நீங்க டபுள் லாங்குவேஜ் பண்ணீங்கன்னா அது டப்பிங்கோ ஸ்டேட் மொழியோ பண்ணாலும் 2.25 லட்சம் எக்ஸ்ட்ரா கட்டணுங்கிறாங்க. ஏன்னா அதுக்கு ஆப் ஏன்னா காது கேட்க ஒரு ஆப்பு, கண்ணு தெரியாம இவங்க தேட்டர் வந்து படம் பாக்குறதுக்காக ஒரு ஆப்பை உருவாக்கிக்கிட்டு அதுல வந்து 2.25 லட்சம் நீ கட்டணும், அப்படின்னாதான் உங்களுக்கு வந்து மல்டி லெவல்ல நாங்க சென்சார் தருவோம்னு இப்போ சமீபம் நடந்துருச்சு. இதனால என்ன பாதிப்பு, நம்ம சின்ன படங்களுக்கு நம்ம தமிழ்ல மட்டும்தான் நம்ம வந்து ரிலீஸ் பண்ண முடியும். நிறைய சின்ன படங்கள் வெளியே யூஸ் பண்ண முடியும். இப்போ 3 மொழி 4 மொழி எடுக்க பிரச்சனை கிடையாது. ஆனா இதை வந்து நம்ம என்னன்னா நம்ம வந்து இந்த மல்டி ஒரு லாங்குவேஜ் பண்ண தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் எல்லாத்தையுமே நம்ம வியாபாரம் பண்ணோம். அப்ப வியாபாரம் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா 2.25 லட்சம் கிட்ட சொல்றான். அப்ப கிட்ட சொன்னா நம்மகிட்ட வாங்குறவங்க யாருமே வாங்க மாட்டாங்க. நம்மளுடைய படங்கள் வந்து டோட்டலாவே வந்து எந்த லாங்குவேஜும் விற்காது. அப்ப மல்டி லெவல்ல போனா மல்டில சென்சார் பண்ணணும்னா மினிமம் நம்ம வந்து 2.25 லட்சம் எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டியிருக்குது. இந்த ப்ரொடியூசர் என்ன நிறைய ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்கன்னா படத்தை ஃபுல்லா செலவு பண்ணிட்டு கடைசி நேரத்துல போஸ்ட் ப்ரொடக்ஷன் காசு இல்லாம எத்தனை பேர் நிக்கிறாங்க, சென்சார் பண்ண எத்தனை காசு நிக்கிறாங்க. அப்ப அவங்ககிட்ட போய் 2.25 சொன்னா எப்படி கட்ட முடியும்? ஆனா இதை வந்து நம்முடைய எல்லா சங்கமும் சேர்ந்து எங்களுக்கு சென்சார் முதமடியே பண்ணுங்க எங்களை அப்படி சொன்னா மட்டும்தான் இன்னைக்கு நிறைய ப்ரொடியூசர் தப்பிப்பாங்க, இல்ல கஷ்டமாயிரும். நான் வந்து நிறைய படம் பண்ணியிருக்கேன். அதுல ஒரே ஒரு படம் தலையாட்டி பொம்முன்னு ஒரு படம் பண்ணேன். அது முழுக்க முழுக்க ஃபுல்லா நியூ ஆர்டிஸ்ட், ஒருத்தரோட ஆர்டிஸ்ட் கிடையாது. அந்த படம் மட்டும் 18 லாங்குவேஜ் நான் எடுத்துருக்கேன், சேல்ஸ் பண்ணி ஒவ்வொரு லாங்குவேஜ் சேல்ஸ், அதுதான் இன்ன வரைக்கும் காப்பாத்திட்டு இருக்குது. ஆனா அதே இது அப்ப 2.25 லட்சம் நான் அதை பண்ணிருக்க மாட்டேன். ஏன்னா புதுமுகலை வச்சு தேட்டர் கிட்டத்தட்ட நான் வந்து 80-90 தேட்டர் ரிலீஸ் பண்ணி இன்னைக்கு அந்த படம் வந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் சேல்ஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால மொத்தம் வந்து நம்ம வந்து இந்தியாவில வந்து 24-25 லாங்குவேஜ்ல படம் எடுக்கிறாங்க. ஆனா மொத்தமே சென்சார் போர்டு 8 தான் இருக்குது. எனக்கு தெரியும், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஆனா சென்சார் போர்டுக்கு இது மூலம் நீங்க வந்து வன்மையா ஒரு கண்டிஷன் பண்ணி பழைய மாதிரி எப்படி சென்சார் இருக்கோ அப்படி சென்சார் பண்ணா மட்டும்தான் நம்மள மாதிரி சின்ன தயாரிப்பாளர்கள், சின்ன டைரக்டர்கள் தொடர்ந்து படம் பண்ண முடியும். ஏன்னா இன்னொன்னு நீங்க இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இது ஒண்ணு சொல்லிடுறேன், படம் வராதங்கன்னு நிறைய பேர் பயம் கட்டுறாங்க. பயமே இல்லைங்க, படம் யாரும் எடுக்க வரலாம், நல்ல வருமானம் இருக்குது. ஆனா அது கரெக்டா உழைக்கணும். யாரும் உழைக்கிறதுக்கு தயார் இல்ல. நிறைய டைரக்டர் என்ன பண்றாங்கன்னா, ஓகே டைரக்டர் ஆக்சன்ஸ் கட்ட சொன்னா போதும் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் படம் எடுத்து முடிச்சாச்சு அது பிடிச்சி பார்த்துவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. நம்ம எப்படி ஒரு ஸ்கிரிப்டுக்கு 3 மாசம் 4 மாசம் உழைக்கிறோம், அதே மாதிரி ஸ்கிரிப்ட் முடிச்ச பிறகு லொகேஷன் எத்தனை ஊருக்கு பாக்குறோம், அங்க போய் ஷூட்டிங் போய் லொகேஷன் ரிட்டர்ன் வந்துருவோம். ஆனா இதே மாதிரி ரிலீஸுக்கு வந்து கண்டிப்பா ஒரு 3 மாசம் 4 மாசம் எடுத்து ஓன் ரிலீஸ் பண்ணா கண்டிப்பா நல்ல வருமானம் வரும். என்னோட ஒரு படம் நான் சொல்றேன், நான் வந்து கடைசியா ஒரு படம் ரிலீஸ் பண்ணேன், 67 தேட்டர் ரிலீஸ் பண்ணேன். அதுல வந்து ஒவ்வொரு தேட்டர்லயும் ஒவ்வொரு வாரத்துக்கு 1000 டிக்கெட் தான் வந்துச்சு. அதாவது ஒவ்வொரு தேட்டர் 1000 டிக்கெட் வந்துச்சு. மொத்தம் 67 டிக்கெட், 67 தேட்டர், 67,000 டிக்கெட், 67 லட்சம் எனக்கு வருமானம் வந்துச்சு. சோ இதே அந்த 1000 2000 பெரிய லாபம், நமக்கு 3000 பெரிய லாபம். இதை கனெக்ட் பண்ணி அதே மாதிரி தேட்டர்ல வந்து ரொம்ப லிஸ்ட் ரொம்ப எடுக்கணும். இன்னைக்கு இயக்குநர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, அதாவது பெரிய ஸ்டார் படங்கள் வைக்க, பெரிய பெரிய ஸ்டார் படங்கள் அதெல்லாம் அதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க, அது ரசிகர்கள் இருப்பாங்க. சோ அது அவங்க வேற, அந்த கேட்டகரி வேற. நம்ம அதுக்கு போக கூடாது. இப்ப நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்டார் அஜித் சாரோ விஜய் சாரோ இல்லைன்னா வந்து இப்போதைக்கு இருக்கிற சூர்யா சாரோ அந்த ரேஞ்சில் நிறைய பேர் புது இயக்குநர்கள் வச்சு வரும்போது தான் மாட்டிடுறாங்க. நம்ம சினிமா என்ன, நம்ம சினிமா எடுக்கணும்னா அதுக்கு எப்படி உழைக்கிறோமோ அதே மாதிரி ரிலீஸ் உழைச்சி ஒவ்வொரு தேட்டர் ஏறி இறங்கி அந்த ஆடியன்ஸ் உள்ள கொண்டு போய் உட்கார வச்சீங்கன்னா நமக்கு படம் விட்டு எல்லா தேட்டர்லயுமே பணம் கண்டிப்பா வரும். சில தேட்டர் 8 மாசம் 1 வருஷம் 6 மாசம் கூட கழிச்சு வரும். ஆனால் தேட்டர் நம்பி படம் எடுங்க, எல்லா ப்ரொடியூசர்ஸும் வாங்க, நிறைய பேர் வாங்க படம் எடுங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா, அதாவது இன்னைக்கு வந்து சினிமால வந்து யாருமே தோக்குறது கிடையாது. சினிமால அதாவது எந்த தொழில் நஷ்டம் கிடையாது, எல்லா தொழிலும் நஷ்டம் இருக்குது. நஷ்ட தொழில் யாருமே கட்ட முடியாது. அது ஒரு சிலவங்க என்ன பண்றாங்க, ஐயோ சினிமா எடுக்க வராதுங்க, தோத்துருவீங்க, சினிமா எடுக்க வராதுங்க, பயந்துருங்க அப்படிவாங்க. அதனால தைரியமா வாங்க. போன படத்துல விடிஞ்சா இருக்கலாமத்துல ஆடியோ ஃபங்க்ஷன் போகும்போது இதே ப்ரொடியூசர்ஸ் 2 பேர் அங்கதான் உட்காந்துருந்தாங்க. அப்ப அவங்க அதுக்கு முன்னாடி படம் வேண்டாம், படமே எடுக்க வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்க. அப்புறம் முடிஞ்ச அப்புறம் பேசினாங்க, பேசி வாங்க மேடம் வாங்க சார் படம் எடுத்து நான் தரேன், நான் பொறுப்புன்னு சொல்லி அப்புறம் உள்ள வந்து அந்த படம் எடுத்தோம். நாங்க ஆடியோ ஃபங்க்ஷன் பேச பார்த்தா வந்துருக்க மாட்டாங்க, ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிக்க மாட்டாங்க, இங்க அந்த சினிபேட் ப்ரொடியூசர் நிறைய டெக்னீஷியன் கிடைச்சிக்க மாட்டாங்க. சோ அதனால படம் கண்டிப்பா எடுக்க வாங்க, உழைக்க தயாரா இருக்கணும். அவ்வளவுதான். படத்தை எடுத்துட்டு வீட்டுல படத்தை இருந்தோம்னா படம் காசு ஆகாது. நீ எந்த அளவுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன்ல எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களோ அதே அளவுக்கு ரிலீஸ்ல கஷ்டப்பட்டீங்க கண்டிப்பா நிச்சயமா கெயின் இருக்கும். எனக்கு வந்து வீர தலைவர் நான் ஒரு அமைப்பு வச்சு ஒரு பத்திரிகை நடத்துறேன். தமிழ்நாடு ஃபுல்லா அவங்க தான் எனக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ அவங்க சப்போர்ட்ல தான் நான் இவ்வளவு படம் பண்ணிட்டு இருக்கிறேன். சோ அவங்க எல்லாருக்குமே இந்த மேடையில தேங்க்ஸ் சொல்றேன். ஏன்னா எல்லாரும் சால்வ் பண்ணலாம் நினைச்சேன், படம் இல்ல. சோ அவங்க தான் எனக்கு ஒவ்வொரு ஏரியாவிலும் தேட்டர் எடுத்து கொடுக்கறது, அவங்க உள்ள வர்றது, ஆட்கள் கூட்டு வர்றது, கலெக்ஷன் சொல்றது. சோ இப்படி அவங்க வந்து எப்படின்னா ஒரு எந்த எதிர்பார்ப்பும் பண்றாங்க. சோ இதே மாதிரி டீமை வந்து நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிடலாம். இன்னைக்கு நான் சின்ன படம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா எல்லாமே ரிலீஸ் பண்றேன்னா எல்லாம் அவங்கள வச்சுதான். அது ஏதாவது என்னைக்கா ஒரு நாள் ஜெயிக்கலாம், அந்த நம்பிக்கை தான் ஓடிட்டு இருக்கு. நான் வந்து பொதுவா நம்பிக்கை தான் எதுவுமே இது பண்ணுவேன்.
நான் வேற எதையும் நம்ப மாட்டேன். நம்பிக்கையிலே வண்டி ஓடிட்டு இருக்குது. சோ அந்த நம்பிக்கை ஒரு ஆளுக்கு ஹிட் ஆகும். சச்சின் டெண்டுல்கர் 79வது மேட்ச்ல தான் செஞ்சுரி அடிச்சாரு. அது செஞ்சுரி கிடையாது. அது வரைக்கும் 20 ரன் 30 ரன் எடுப்பாரு. அவர் அவாய்ட் பண்ணுவாங்க. அவர் என்ன பண்ணாருன்னா ஃபீல்ட்ல ஓடி 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 நல்லா ஃபீல்டிங் பண்ணாரு. இதை பார்த்து ஃபீல்டிங்கா அவர் தயார்படுத்தப்படுது. 79 செஞ்சுரி அடிச்சாரு. வேர்ல்டுல இவர் அடிச்சா உங்களுக்கு தெரியும், 4 தாண்டிட்டாரு. சோ அதே மாதிரி சினிமா விட்டு விலக கூடாது. சினிமாக்குள்ள என்னென்ன பண்ண முடியும், என்னென்ன தொழில் பண்ண முடியும், சினிமாக்குள்ள எப்படி போக முடியும், இப்படின்னு நீ யோசிச்சாலே நீ சக்சஸ். நன்றி நன்றி நன்றி. பிறநாளுக்கு வந்திருக்க எல்லாரும் வந்து எனக்கு கேக் விட்டு எல்லா ஜாம்பவானுங்க எல்லாமே சரி எல்லாமே பெரிய லெவலில் சேவிச்சு அவங்க முன்னாடி எனக்கு கெட் பண்றது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா இன்னைக்கு செந்திலண்ணெல்லாம் அவ்வளவு சாதிச்சிருக்காங்க. செந்திலனை பத்தி நான் ஒரு ஆர்டிகல் கூட ஒரு 3 நாளைக்கு கூட போட்டிருந்தேன். எல்லாத்துலயும் போட்டிருந்தேன். அண்ணன் கிட்டத்தட்ட 1300 படம் நடிச்சிருக்காரு செந்திலண்ணன். அதுல 1300 படத்துல நான் ஒரு லிஸ்ட் எடுக்கும் போது கிட்டத்தட்ட 650 படம் மெகா ஹிட், பெரிய ஹிட். அண்ணனோட அண்ணன் பிறந்த நாளுக்கு நான் ஆர்டிகா பொறுப்பெல்லாம் பார்த்தா ரொம்ப என்னால எடுக்க முடியல வேலையில. ஆனா இருந்தா கொஞ்சம் எடுத்தேன். 1350 படத்துல 1350 படம் பண்ணிருக்காரு. அதுல 650 படம் மெகா ஹிட். அவங்க காமெடி மட்டுமே. செந்திலண்ணா வடிவில் இவங்க கவுண்ட் பண்ணி இவங்க காமெடியில ஒரு படம் தோக்கல. மிஞ்சி படம் 10 படம் தோத்து இருக்கும். ஏன்னா அந்த அளவு ஃபீல்டு ஒர்க் பண்ணுவாங்க. நான் கேட்பேன், கேட்பேன் ஆனா எப்படி நீங்களும் கவுண்டர் எப்படி சொல்லுவாரு. கவுண்டருக்கு டக்கு டக்குன்னு கவுண்டர் நிறைய பேசுவாங்க அண்ணன். அது மாதிரி இம்மானாச்சி நிறைய படம் பண்ணிட்டு இருக்காரு. இம்மானாச்சிட்ட நம்மளால ஸ்கிரிப்ட் கொடுத்தா போறோம், சூப்பரா இது பண்ணிடுவாங்க. சோ இதே மாதிரி நான் நிறைய நடிகர்கிட்ட நான் கத்துக்கிட்டது நிறைய நடிகர்கள் தான் கத்துக்கிறேன். அதே மாதிரி தைரியமா வாங்க, படம் எடுங்க, நிச்சயமா ஜெயிச்சலாம். வெற்றி நமதே. இங்கு வந்திருக்கும் பெரியவர்களே, நீதி அரசர் அவர்களே, திருப்பாச்சி டைரக்டர் அவர்களே, மற்றும் இங்கே மேடையில் வந்திருக்கும் பெரியவர்களே, எல்லாருக்கும் வணக்கம். குறிப்பா மீடியா பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தொண்டை கட்டி இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. ஆமா, இங்க படம் எடுக்கணும்னு நம்ம பாலா சொன்னாப்புல ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப சரியா கதை எடுத்தா கரெக்டா ஓடும். இவங்க கதையை சரியா எடுக்கிறது இல்லை. அதை எடுத்தா தான் ஓடும். சும்மா இப்ப ஜனங்கள்லாம் கம்ப்யூட்டர் லெவலுக்கு போயிட்டாங்க. நம்ம ஒழுங்கா எடுக்கணும். இப்படி இந்த பாலா மாதிரிய ரொம்ப பேர் எடுக்கிறாங்க. அவங்க படமெல்லாம் நடிக்கிறாங்க. எதுக்கு நம்ம சும்மா இருப்பானே, நடிப்போம் அப்படின்னு நடிக்கிறேன். அதாவது சில கதைகள், காமெடிகள், அந்த காமெடி நன்றாக இருக்கணும், நம்ம குடும்பத்தோடு பார்க்கணும் அப்படின்னு ஒரு காமெடி வச்சுக்கணும். இப்படி எல்லாம் கலந்து நம்ம படம் எடுக்கணும். நம்ம டைரக்டர் பேரரசு அவர் படங்கள்லாம் சூப்பரா இருக்கணும். அவர் படத்தில் நடிக்கிற அவர் நான் நடிக்கும் போது அசந்தா இருந்தாரு. இப்படி கதை நல்லா இருந்தா எப்பவுமே வெற்றி படமாகும். அது மட்டும் இல்ல, இங்க ப்ரொடியூசர் அவங்க சொன்னாங்க. அப்புறம் இணை தயாரிப்பாளர் செல்வகுமார், அப்புறம் பகவதி படம். சரி, எல்லாருக்கும் வணக்கம். இப்படியே எவ்வளவு பேசலாம், தொண்டு வர சரியில்லை. ஆமா, அதாவது 5 மணிக்குன்னு சொல்லிட்டு 9 மணிக்கு தூங்க போற நேரத்துல இருந்தாங்க. எல்லாத்துக்கும் நன்றி. இங்க வந்திருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். வணக்கம், வணக்கம். அரங்கிலே அமர்ந்திருக்கக்கூடிய அருமை நண்பர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய கலைத்துறையிலே தங்களை எல்லாம் ஈடுபடுத்திக் கொண்டு
பல்வேறு தகுதிகளில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய நண்பர்களே, இன்றைய தினம் திரை உலகம் சார்பில் இசை தட்டை வெளியிடுகின்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக என்னை அன்பிற்குரிய செல்லக்குமார் அவர்கள் அழைத்ததன் பேரில் நானும் அன்பிற்குரிய மாவட்ட நீதிபதியாக பணியாற்றிய கணேசன் அவர்களும் இங்கே வந்திருக்கின்றோம். கலைத்துறை என்பது தங்க சுரங்கம் போன்றது. இதிலே திறமை உள்ளவர்கள் எப்படி சுரங்கத்திலே வெட்டி வெட்டி எடுக்கின்றார்களோ அதை போல இது ஒரு அன்ன பாத்திரமாக இருக்கின்றது என்பதை இந்த மேடையிலே பேசிய அத்தனை பேர்களும் எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். இதனுடைய தயாரிப்பாளர் அன்பிற்குரிய செல்வகுமார் அவர்கள் நீதித்துறையிலே பணியாற்றி ஓய்வு பெற்றதற்கு பிறகு தன்னை கலைத்துறையிலே ஈடுபடுத்திக் கொண்டு இந்த திரைப்படத்தை தயாரிக்கின்ற தயாரிப்பாளர்களில் ஒருவராக அவர் இருந்து பணியாற்றுகிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவருக்கு துணையாக மற்றொரு தயாரிப்பாளர் அன்பிற்குரிய சகோதரி ரதி தேவி அவர்கள் ஒரு தயாரிப்பாளராக இருக்கின்றார்கள். ரதி தேவி அவர்கள் தன்னுடைய குடும்பத்தையே இந்த மேடையில அழைத்து தன்னுடைய மாமியாரை பெருமைப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியை இங்கே உங்கள் அனைவருடைய முன்னிலையிலே செய்து காட்டினார்கள். எனவே அந்த அளவிற்கு ஒரு பெருமையை பெண் இடத்திற்கு கொடுக்கின்ற ஒரு தகுதியை தயாரிப்பாளர் ரதிதேவி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக நான் அவரை மனதார பாராட்டுகின்றேன். இந்த படத்தினுடைய இயக்குனர் அன்பிற்குரிய பாலா அவர்கள் 14 திரைப்படங்களை இதுவரையில் எடுத்திருக்கிறேன் என்கின்ற ஒரு நிகழ்வை நம்மிடத்திலே சொல்லி இருக்கிறார்கள். எனவே கதைதான் அடித்தளமாக இருக்கிறது என்பதை பற்றி இங்கே பேசிய அருமைக்குரிய சிறப்பு நடிகர் செந்தில் அவர்கள் சிரிப்பிலே வரலாற்றை படைத்த, தமிழ் சினிமாவிலே வரலாற்றை படைத்த நடிகர் செந்தில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த திரை உலகம் வருமானம் செய்வதற்காக மட்டுமல்ல, இந்த உலகத்திலே எத்தனையோ பேர்கள் தங்களை இணைத்துக் கொண்டு தங்களுடைய வாழ்வை வளமாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த சினிமா உலகம் என்பது. எனவே அந்த சினிமா உலகத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். உங்களுடைய பணி மென்மேலும் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நீதியரசர் எஸ்கே ஐயா அவர்கள் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் என்னுடைய உறவினர்களுக்கும் மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். பாலா அவர்கள் சொன்னதைப் போல சினிமாவுக்குள் மாட்டிக்கொண்டு கட்டிக்கொண்டாலும் கட்டிக்கொண்டு மாட்டிக்கொண்டாலும் கட்டுண்டு கிட, மாட்டிக்கொண்டு கட்டிக்கொண்டாலும் கட்டிக்கொண்டு மாட்டிக்கொண்டாலும் கட்டுண்டு கிட, கழட்டிக்கொள்ள
அல்லது கழண்டோட வாய்ப்பிருந்தாலும் வாய்மூடி வாழ வேண்டும். இல்லையெனில் ஊர் வாய் மூடாது. ஆதி காலந்தொட்டு இன்னும் பல கோடி நூற்றாண்டு வருணும் அடங்கல் அடங்காமை. இன்னும் பல கோடி நூற்றாண்டுகள் வரினும் அடங்கல் அடங்காமை. திருப்தி அதிருப்தி இல்லாத உறவுகளே இல்லை. கணவன் மனைவி என்பது உறவெனும் கட்டுப்பாட்டிற்குள் வாராதெனினும் கட்டுப்பாடற்ற அலப்பறைகள் இப்பள்ளி அறைக்குள் தான் என்பதை சினிமாவை மணந்தவர்களுக்கு ஒரு பாடமாக பாலா அவர்கள் எடுத்துவிட்டு சென்றுள்ளார்கள். அவருக்கு என் வாழ்த்துக்கள். இந்த படம் நீதியரச பெருந்தகை, நீக்கு நீ கால நீட்டல, நீ நீதி நீதிபதி நிதிபதி நிதிபதின்னு சொல்றேன். எங்க ஐயா நிதிபதியே கிடையாது, எங்க ஐயா நீதிபதி. கொம்பு கொஞ்சம் நீட்டணும், ரைட்டா? நீதியரச பெருந்தகை எப்பொழுதும் வாய் வழியாக வார்த்தைகளை அள்ளிவிடும் வாய்ப்பேச்சலர் அல்ல. இதயத்திலிருந்து எல்லோரையும் இதயபூர்வமாக வாழ்த்தும் ஒரு மாபெரும் பெருந்தகை அவர்கள். நான் அவரால் வாழ்ந்தவன் என்ற முறையில், வாழ்க்கையை அவர் மூலமாக கற்றுக்கொண்டவன் என்ற முறையில், சகோதரர் அன்பு செழியனுக்கு அவரை பற்றி தெரியுமோ தெரியாதோ என்னிடம் கேட்டு தெரிந்து கொண்டார் அன்பு செழியன் அவர்கள். அது நீதியரச பெருந்தகை அன்பு செழியன் அவர்கள் கோயம்புத்தூரில் தான் சம்மந்தி ஆகியிருக்கிறார் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். அவர் சம்மந்தி கோயம்புத்தூரில் இருக்கிறார். அவர் எனது நண்பர். சிறிய படங்கள் பெரிய படங்கள் எதுவுமே அல்ல, எல்லா படங்களும் பாடங்கள் தான். நான் சொல்வேன், ஒரு திரைப்படம் எடுப்பது, பேரரசு அண்ணனிடம் சொன்னேன், ஒரு திரைப்படம் என்பது 1000 புத்தகங்கள் வாசிப்பதற்கு சமம். 1000 புத்தகங்கள். அவரு நம்ம செந்தில் அண்ணனை சொல்லும் போது, எங்க நீதியரச பெருந்தகை அவர்கள் செந்தில் அண்ணனை சொல்லும் போது சொன்னாரு, எல்லோரும் சிரிப்பு நடிகர் என்று உரைப்பார்கள், நீதியரச பெருந்தகை சிறப்பு நடிகர் என்று அவருக்கு அவருடைய பெருமையை உச்சத்துக்கு கொண்டு சென்று செந்தில் அண்ணனை உச்சி முகந்தது அவர் நீதியரச பெருந்தகையின் பெருந்தன்மை, மாண்பு. இந்த படம் சின்ன படம் அல்ல, சிறியோர்களால் தயாரித்த படமும் அல்ல. கதை, அண்ணன் சொன்னார் பாருங்க, கதையை சரியாக பார்த்து கொள்ளுங்கள், மற்றவை தானே தேடிக்கொள்ளும் என்பது விதி. இந்த பொது விதியானது எப்பொழுதும் மாறாது. இது நேரம் கடந்து விட்டது. இந்த படக்குழுவினர்களுக்கு என்னுடைய அன்பையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பெரிய வெற்றி பெற வேண்டும் என்ற என்னுடைய பேராவையும் தெரிவித்து வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். எனது நண்பர் உறவினர் செல்வகுமாருக்கும் எனது தோழி ரதிதேவி அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பு வணக்கத்தையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்ள அமர்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சிவசம்போ ஆடியோ வெளியிட்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களையும் அன்போடு வருக வருக வரவேற்று. மை கேட்கலையா? அப்பவே ரொம்ப கேட்டுட்டீங்க, இப்போ கேட்கவே இல்லைங்க. மணி 9 ஆச்சு, நம்ம கேட்டானா கேட்கட்டானே. ஆமா, செந்தில் நம்ம யோசிச்சுட்டே இருக்காப்ல, இதுக்கு தலை 5 மணிக்கு வர சொன்னீங்களா நீங்க அப்படின்னு சொல்லி என்ன யோசிச்சுட்டே இருக்காப்ல. வந்தவங்க ஏன்ட்ட கேட்டாங்க, தம்பி நீங்க எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னீங்க அப்படின்னு. ஆமா, நான் ஒரு ஈஸியர்ல பாட்டிட்டேன். அது இல்லை, அதே போல 4:30 மணிக்கு வந்த காத்திருந்த உங்களால கடுப்பு வச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் என்னெல்லாம் பேச நினைச்சேன்னா அதெல்லாம் நம்ம ஜில் நடராஜ் அவர்கள் பேசிட்டார். ஆமா, எல்லாரும் பேசி என்னெல்லாம் நடந்த அனுபவங்கள் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டோமோ அது எல்லாத்தையும் தம்பியை சொல்லிட்டாப்புல. தம்பிக்கு இதுதான் முதல் படம் அப்படின்றத என்னாலே நம்ப முடியல. ஆமா, நீங்களே நம்புறீங்களா? இது தம்பி இதுக்கு முன்னாடி ஏதாவது படம் நடிச்சிருக்கியா? நீங்க தானே கத்து கொடுத்தீங்க.
இவன் பாட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லி விட்டு பாரு அண்ணாச்சி அதெல்லாம் அங்க சொல்ல முடியாது அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம பத்திரிகை நண்பர்கள் வேற மாதிரி ஏதாவது எழுதிட்டு போறாங்களா? ஏன்னா நீங்க வேற டயலாக் எவ்வளவு டயலாக் இருக்கு அதெல்லாம் கட் பண்ணிட்டு நீ அடிச்சா தண்ணி வருமா அப்படின்னு வேற டயலாக் போட்டிருக்கீங்க. எவ்வளவோ டயலாக்லாம் அந்த படத்துல பேசியிருக்கேன். என்னதான் செல்லக்குட்டி. சரி, தம்பிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். முதல் படம் மட்டுமல்ல, இன்னும் தம்பியோட சேர்ந்து அதுக்கு அடுத்து 2 படம் முடிச்சுட்டேன். அதுக்கும் மேடைக்கு நான் வருவேன் கண்டிப்பா. சரியா? ஆமா, தம்பிக்கு வாழ்த்துக்கள். அவ அடுத்தபடியா இயக்குனர் பகவதி பாலானே, நிறைய உண்மைகள் இன்னைக்கு சினிமா எவ்வளவு விஷயங்களை கடந்து டிராவல் பண்ணிட்டு இருக்குங்கிறத ரொம்ப அழகா மக்களுக்கு, எல்லா மக்களும் இந்த விஷயத்த கேட்கறவங்க, எனக்கு அது சில விஷயங்கள்ல புதுசா இருந்துச்சு. அந்த சென்சார் 2.5 லட்சம் அந்த விஷயங்கள்லாம் ஒரு சிறு படத்தை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் அது எவ்வளவு பெரிய சவாலான ஒரு விஷயம் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமா சொன்னீங்க. கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பா ஏற்கப்படும் அப்படின்றதுல மாற்றுக்கிறது இல்லை. அதே போல மேடையில பேசிருக்கக்கூடிய தயாரிப்பாளர், வணக்கம் மேடம். வணக்கம். உங்களுக்கு தானே முதல் படம்? அவங்களும் அதுல நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு ஹீரோயினீங்களா? இல்லையா? ஆமா, அதுல அண்ணன் பகவதி பாராயணன் நடிச்சிருக்க நினைக்கிறேன். ஆமா, இவங்களாம் நடிச்சது சத்தியமா எனக்கு தெரியாது. நான் போனேன், நடிச்சு முடிச்சதும் டக்குன்னு கிளம்பி வந்துட்டேன். நீங்க சொல்லலையா? நான் சொல்லிடுறேன். டேரக்டருக்கு மேல நானும் சொல்லிடுறேன். டைரக்டருக்கு நடிச்சிருக்காப்புல, ப்ரொடியூசரும் நடிச்சிருக்காங்க. அதனால படத்துல பல திருப்பங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அதே போல பின்னாடி ஒரு ஹீரோயின், அங்க ஒரு ஹீரோயினா, இன்னொரு 5 பேர் இருக்குமா? ஆமா, அந்த பொண்ணு உண்மையில நல்லா நடிச்சிருக்கம்மா. அந்த லாஸ்ட் சாங்ல எல்லாம் பாப்பாவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாப்பாவுடைய நடிப்பு நான் இன்னும் பாப்பா எனக்கு கூட இதுக்கு முன்னாடி 2 படம் என்னுடைய பொண்ணா நடிச்சிருக்காப்ல. இப்ப வந்து மேடைக்கு சொன்ன பிறகு எனக்கு தெரியுது. பாப்பாவுடைய வாழ்த்துக்கள். அதே போல இந்த இசை வெளியீட்டினுடைய கதாநாயகன் அவரு அண்ணன் பேர் ஜான் பீட்டர் தானே? அவருக்கு ஒரு நல்லா கை தட்டு, நல்ல பெரிய எதிர்காலம் அண்ணனுக்கு இருக்கு. ஏன்னா ரொம்ப அருமையா இசையமைச்சிருக்கீங்க, புதுசா இருக்கு. அது கண்டிப்பா உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல வாழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய நீதிபதிகள், மரியாதைக்குரிய நீதிபதிகளை அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி. இந்த படத்துல ஒரு பெரிய ஜாம்பவான் யார் அப்படின்னா நம்ம அண்ணன் செந்தில். ஆமா, செந்தில் அண்ணன் கூட தான் நடிக்கிறது வந்து அது ஒரு பெரிய பாக்கியம். ஆமா, அது வந்து ஏற்கனவே படம் நம்ம அண்ணே சின்ன கேரக்டர், நானும் சின்ன கேரக்டர் தானே. ஆனா நம்ம 2 படத்தையும் பெருசா போட்டிருக்காங்க. யாரு செந்தில்லடா? சஸ்பென்ஸ் வச்சு விடுங்க, வெளியே சொல்லுவாங்க. இன்னும் சொல்லிடுமா? சொல்லிட்டோமோ? ஆமா அண்ணா, அப்படியா காமெடி தானே இல்லைன்னா? சரி, என்னத்தையோ சொல்லிட்டு பாப்பா. அவன் சொன்னாரு, பகுதி வர செஞ்சான். அவர் அது வில்லதான் காமெடியாங்கிறத நீங்க ஸ்கிரீன்ல வந்து பார்த்ததான் தெரியும். ஆமா, அண்ணன் முதல் முறையாக வில்லனாக அறிமுகம் நினைக்கிறேன். அப்படிதானே? ஆமா, அங்க போயிடாங்கனே. அந்த இடம் அது ரொம்ப பிஸியான ஏரியா. நம்ம காமெடியிலேயே டெவலப்மெண்ட் போயிட்டு இருப்போமே. ஆமா, அண்ணனை திரும்பவும் நாங்க எங்களுடைய குடும்பத்துக்கு கூப்பிடுவோம். அதனால அண்ணன் அவர்கள் இந்த படத்துல மட்டும் ஏதோ தெரிஞ்சோ தெரியாம வில்லன் நடிச்சார் நினைக்கிறேன். மறப்போம், மன்னிப்போம். அடுத்த படத்துல இருந்து அண்ணன் காமெடியில தன்னுடைய பணிகளை வாழ்த்துகள். அப்புறம் அண்ணன் பேரரசு அண்ணன் வீடு வந்து வச்சுக்கிறேன். சரியா? நம்ம அண்ணன் பேசினீங்கன்னா நாங்க எல்லாம் துப்புன்னு ஓடிடுவோம். ஏன்னா மணி 9 ஆயிடுச்சு. அதனால நம்ம சிவசம்பவ திரைப்படம் நடித்த, அதை வாழ்த்த வந்த, இதுல கலந்துகிட்ட எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் சொல்லி, இந்த படமும் கண்டிப்பாக அவர் பாலான சொன்ன மாதிரி, பகவதி பாலா சார் சொன்ன மாதிரி கணக்கு கூட சொல்வார். அதே போல இந்த படமும் அதை எடுத்த தயாரிப்பாளருக்கும் அதை இயக்கிய பகவதி பாலா அவர்களுக்கும் இந்த படமும் ஒரு வெற்றி படமாக அமைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் வணக்கம். சிவசம்பவ படம் கண்டிப்பா நான் நிறைய பேச மாட்டேன். ஏன்னா நேரம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. நிறைய ஜாம்பவான்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த வாய்ப்பு எனக்கு அளித்த திரு பகவதி பாலா இயக்குனர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர்கள் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற இதுல நடிச்சிருக்கிற கலைஞர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம்.
ஃபர்ஸ்ட் வந்து சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் வந்து முதல்ல மிகப்பெரிய நன்றி சொல்றேன். ஏன்னா வந்திருக்க எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள். நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன படம் முதல்ல வந்து அறிமுகமாகி பண்றோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு உங்க நேரத்தை ஒதுக்கி இங்க வந்திருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஓகே, நான் எல்லாரும் பத்தி தனித்தனியா பேசணும்னு நினைச்சேன். எனக்கே பசி வந்துருச்சு, உங்களுக்கு எல்லாம் பசி வந்திருக்கும், அதனால ஷார்ட்டா சொல்லிடுறேன். ட்ரெய்லர் பாத்திருப்பீங்க. இந்த படத்தை பத்தி சொன்னா ஒரு நல்ல காமெடியான ஒரு சூப்பரான ஒரு கதை இருக்கு. ட்ரெய்லர் வந்து நீங்க எல்லாம் பாக்கணுங்கிறதுக்காக வந்து எங்க சார் வந்து கொஞ்சம் காமெடியாவும் அப்படி கொஞ்சம் கில்மாவா கட் பண்ணி வந்து எடிட் பண்ணிருக்காங்க. பட் அதையும் தாண்டி வந்து ஒரு செம்மையான ஒரு கதை இருக்கு. அந்த கதையை வந்து நீங்க எல்லாரும் தியேட்டர்ல பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமான விஷயம் வந்து நிறைய சின்ன பட்ஜெட் படம் வந்து எடுக்கிறாங்க, பட் நிறைய ரிலீஸ் ஆகாது. ஆனா இந்த படம் இந்த ஸ்டேஜ்ல இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறதே வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதுக்கு முக்கியமா காரணமா இருந்த நட்ராஜ் சார், எங்க பகவதி பாலா சார், ரதி மேம், செல்வகுமார் சார் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, மித்ததெல்லாம் அப்புறமா பேசலாம். தேங்க்யூ. ஹாய், எங்க கூடியிருக்க எல்லா பெரியவங்களுக்கும் முதல் வணக்கம். பிரசன்ட் மீடியா எல்லாருக்குமே வணக்கம். முதல்ல இந்த செல்லக்கலிங்கிற கேரக்டரை என்னை நம்பி எனக்கு கொடுத்த பகவதி பாலாஜி ரொம்ப தேங்க்ஸ். ஸோ சிவசம்பு எடுத்த உடனே எல்லாருமே என்னடா சாமி பேரா இருக்குன்னு நினைச்சிருப்பீங்க. அது இருந்தாலும் நீங்க தியேட்டர்ல வந்து கண்டிப்பா பார்க்கணும். அதுல அதை தாண்டி காமெடி, ஃபைட், எமோஷனல்ங்கிறது நிறைய மிக்ஸ் ஆகி தான் இது ஒரு படமா வந்திருக்கு. ஸோ ஃபேமிலியா பார்க்கக்கூடிய படமா தான் நானும் இதை நினைக்கிறேன். நீங்க யோசிக்காம எல்லாரும் உங்க குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். எந்த இடத்துலயும் நீங்க முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு காட்சியும் வராது. சோ எங்க மக்கள் எல்லாருமே எங்களோட படத்தை தியேட்டர்ல வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுங்க. அப்பதான் எங்க படமும் வளரும், அதுல நடிச்சிருக்க நாங்க எல்லாருமே வளருவோம்னு சொல்லி நன்றி. வணக்கம். வணக்கம். மேல அனைத்து நீதிபதி ஐயா அவர்களுக்கும் வணக்கம். ஏன்னா நான் எத்தனை ஃபங்க்ஷன்ல கலந்துருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் தான் மொத்த நீதி அரசருமே உட்காந்துருக்காங்க. அப்புறம் மொத்தம் கூடவே எதுக்கு 2 பேர் பேசும், மொத்தமே நீதி அரசர் வந்துட்டு போக. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருமே பெரிய ஆளை கூட்டுற பகுதி போல. இந்த சிவசம்பவ படத்தை சொல்லணும்னா ஒரு பெரிய கதையை சொல்ல டைம் இல்லை. ஆக்சுவலா இந்த சிவசம்பவ கதை வந்து பகவதி பாலா வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் பதிவு பண்ணியிருந்தாரு. அதே ரதி வந்து நம்ம சங்கத்திலே பதிவு பண்ணாங்க. அதை வந்து டைரக்டர் சி சுந்தர் தான் இந்த படத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு, சிவசம்பு. அப்ப பகவதி பாலா சொல்ல, அண்ணா இது நம்ம பண்ணியாச்சுன்னா இந்த படத்தை வந்து வேற கொடுக்க முடியாது அப்படின்ட்டாரு. உடனே ரதி இல்லைன்னு, நீங்க எப்படியாவது நீங்க அதை விடக்கூடாது, எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு. நான் உடனே தயாரிப்பு சங்கத்தில் தினேஷ் பேசினேன். அவன் என்ன சொன்னா, அண்ணன் சார் இது மாதிரி சி சுந்தர் வச்சிருக்காரு, ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு. இல்லப்பா அவங்க விட முடியாண்டா என்ன கேளுன்னு. அப்புறம் உடனே சி சுந்தர் பேசினோடனே அவர் உடனே கொடுத்துருங்க அப்படின்ட்டாரான். இதுதாங்க பெரிய டைரக்டர், இதுதான் பெருந்தன்மை, இதுக்கு மேல என்ன வேணும். அதனால இந்த நிகழ்ச்சி மெயின் சி சுந்தர் சார் அவர் என்னுடைய மரியாதை கேட்டுக்கிறேன். ஏன்னா அசால்ட்டா கொடுத்துருங்க அப்படின்ட்டாரு. இப்ப அவர் வந்து மூக்குத்தி அம்மன் 2 வச்சுட்டாரு, ஒரு வாரத்துல போச்சு. ஏன் கேட்டீங்கன்னா, இந்த விட்டு கொடுக்கறத ஒருத்தன் ஜெயிக்கிறது காரணம். ஏன்னா நான் 3 நாளைக்கு முன்னாடி சொன்னேன், வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் கஷ்டப்படணும், அதுக்கப்புறம் நஷ்டப்படணும், அதுக்கப்புறம் தான் ஜெயிக்க முடியும். இது எல்லாருக்கும் தெரியும். யாரு இது வந்து நான் சொன்னா சாதனை வச்சுக்கோங்க, இதே ரஜினிகாந்த் சொன்னா, கமல் சொன்னா பெருசா பேசுவாங்க. அதனால இன்னைக்கு கஷ்டப்பட்டு தான் இன்னைக்கு வந்து பகவதி பாலா வந்து நான் சொன்ன பத்தியில ராமநாராயணன் வந்து வருஷத்துக்கு எப்படி குறைஞ்சது ஒரு 6-7 படம் எடுப்பாரு. எல்லாமே குரங்கு, நாய், புலி, கொக்கு, குருவி வச்சு எடுப்பாரு, ஜெயிச்சுட்டு இருப்பாரு. இப்ப அதே மாதிரி பாலா பாத்தீங்கன்னா சிறு படம் தான், குறைஞ்சு போனா ஒரு 40 லட்சம் 50 லட்சத்துக்கு மேல தாண்டதே கிடையாது. இப்ப இந்த படம் புரியல, இல்ல அதை சொல்லலைங்க, அம்மட சொல்றேன். நான் வருஷத்துக்கு 4 படம் சொன்னது காரணம் என்ன, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 89 வந்து சினிமாவுக்கு, அதுக்கப்புறம் எல்லாம் 10 பேர் வந்துட்டு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ராமநாதன் சார் படத்தில் நிறைய போய் பார்ப்பேன். சாலிகிராம் ஃபுல்லா எடுத்துருப்பாரு, அழகு பாஸ் எடுத்துப்பாரு. அதுக்கப்புறம் பகவதி பாலா எடுத்துக்கிறதுனால தான் நான் தெளிவா சொல்றேன். என்ன காரணம், எப்படி இருந்தா அந்த கஷ்டப்பட்டா கூட விடாம அவர் ஜெயிக்கிறாரு, தோக்குறாரு, பணம் வருது வரல, எடுத்துட்டு பாருங்க. அதுதாங்க சினிமா, அதுதான் சினிமா. ஏன்னா ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் என்னைக்குமே தோக்க மாட்டான், ஏமாத்த நினைக்கிறேன் என்னைக்குமே ஜெயிக்க மாட்டான் சினிமால. நான் சொல்றத எவனு சொல்ல முடியும். அதனால இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு ஒரு நீதி அரசர் வந்திருக்காருன்னா யாருக்கா வந்திருக்காங்க, இந்த ரவி தேவிக்கா வந்திருக்காங்க, பாலாக்கா வந்திருக்காங்க, செல்வகுமார் சார். என்ன காரணம், இன்னைக்கு ஒரு நீதி அரசர் வந்து இன்னைக்கு ஒரு சினிமா துறைக்கு வந்து நம்ம ஒண்ணு இல்ல 4 பேர் வந்திருக்காங்கன்னா இதை விட நமக்கு ஒண்ணு இல்லைங்க, இதுதாங்க சினிமா. அந்த ஒரு நீதி அரசரே ஒரு மீடியாவுக்கு வந்து நம்மளுக்கு கலந்து ஒரு சினிமாவுக்கு வர்றாங்கன்னா நம்ம நேர்மையா இருந்தா என்னைக்குமே ஜெயிக்கலாம், யாராலுமே தோக்க முடியாது. நான் 89 வந்து இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு கேட்டா பார்த்தா கருணா கேட்டாப்லன்ட்டேன். அந்த சங்கத்தை எடுத்து 1100 பேர் அவ்வளவு பேர் வந்துட்டாங்க. ஏன்னா நான் எவனுக்குமே போய் சொல்றது இல்ல, யாருக்கு இல்ல, வந்தியா 1/2 மணி நேரம் சென்சார். அதுக்கப்புறம் பகவதி பாலா சொன்னாப்புல இந்த மாதிரி இதுல சென்சார் பயங்கரமா ஏறி போச்சுன்னு,
அது தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவில் மொத்த அசோசியேஷன் ஒன்று சேரணும், மொத்த மாநிலமும் சேர்ந்து கோரிக்கை வச்சா மட்டுமே தான் அதை மாற்ற முடியும். ஏன்னு கேட்டா இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் காது சொல்லி அதுக்கு ஒரு இது வந்து சொல்லி கீப்பில் எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் என்ன பண்ணணும்னா நம்மள ஒன்று சேரணும். இன்னும் தயார்பாடு சொன்னோம், தயார்பாடா ஒன்று சேர்ந்து ஒரு கோரிக்கை வைக்கணும். அது கேரளா கர்நாடகா மொத்த மாநிலம் ஒன்று சேர்ந்து பண்ணா மட்டும்தான் பண்ண முடியும். இப்ப நான் மட்டும் தனியா மெயில் அனுப்பிச்சுன்னு வச்சுங்களேன், அது 3வது போட்டுருவாங்க. அதனால சினிமால வந்து வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா பகுதி பாடல கத்துங்க. ஏன்னா ஒரே சொன்னாப்புல நான் இப்படிதான் வந்தேன் அப்படின்னு. ஏன்னா நான் சொன்ன தோத்துதான் ஜெயிக்க முடியுங்க யாரும் சரி. அதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். காரணம் என்ன, நான் சொன்ன சுந்தர்சி வந்து அசால்ட்டா விட்டு கொடுத்தாருன்னு அந்த மாதிரி. அப்ப ஒரு சின்ன விஷயம், இந்த ட்ராக்னு ஒரு படம் பார்த்தேன், அண்ணா செந்திலன் சொன்னாரு கதைன்னு. தயவு செய்து யாராவது படம் பார்க்கலன்னா ட்ராக்னுங்கிற படத்தை பாருங்க. அவன் தனுஷை விட சூப்பரா இருக்கான் பையன். தனுஷனோட இருந்தா அதை விட்டுருங்க. ஆனா அந்த படத்தை பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் கூட, அண்ணா அது 30 கோடி ரூபா, நம்மளால எடுத்து 30 லட்சம் ரூபா, நான் அதோட ஈக்குவல் பண்ணல. ஆனா அந்த கதையை பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் கூட போர் அடிக்காம பாருங்க. இன்னைக்கு வந்து அந்த கதை என்னன்னா, அப்பா அம்மாவை ஏமாத்தாதீங்க, அப்பா அம்மாவிட்ட போய் சொல்லாதீங்க. நான் வந்து இந்த கஷ்டத்தை வந்து இப்படி இருக்குன்னா அவன் சினிமாவில் எடுத்திருக்கான். ஆனா நம்ம வாழ்க்கையில பசங்களுக்கு என்ன பண்றேன், அப்பா அம்மாட்ட போய் சொல்லமா நீ 10,000 கூட 5,000 கூட 10,000 கூட சொல்லி பசங்க நம்பி எல்லாத்தையும் கொடுத்து கடைசியா ஏமாந்து கடைசியா ஜெயிலுக்கு போறான். அந்த மாதிரி ஒரு கதையை கொடுத்து நான் என்னமே இருக்காது சொல்லி எடுத்து பிரதீப் வந்து ஜெயிச்சிருக்கான். அவன் இனிமே படத்துல அவன் சினிமாவில் யாராலையும் அழிக்க முடியாது, எழுதி வச்சுங்க. பிரதீப் ரங்கநாதனை சினிமாவில அவனால யாராலையும் அழிக்க முடியாது. இன்னும்தான் அவன் எங்கேயோ போயிட்டு, நான் ஓப்பா சொல்றேன், நான் வந்து இவ்வளவு தெளிவா சொல்றாருன்னா யாரும் அழிக்க முடியாது, அவ்வளவு அறிவிப்பா. அந்த மாதிரி பகுதி பல வருஷத்துக்கு 4 படம் எடுத்துருக்காப்புல, எடுத்துக்கிட்டே இருக்கணும். இதே மாதிரி நீதி அரசெல்லாம் வரணும். எனக்கு டைம் இல்லை, இதுக்கு மேலே அதிகம் பேச முடியாது. வந்திருக்காரு. நன்றி, வணக்கம். வணக்கம். மாலை நேரத்திலே ஆரம்பித்து இரவு நேரத்தை நோக்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த இசை வெளியீட்டு விழா தலைவர், மேடையில் அனைவரும் தலைவராகவே நான் கருதுகிறேன். இசை வெளியீட்டு விழா சிவசம்போ படத்தினுடைய இயக்குனர் பாலா அவர்களுக்கும், இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் எனக்கு நீண்ட நாளாக பழக்கமுள்ள சகோதரி ரதி தேவிக்கும், என் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த காஞ்சிபுரத்தை சேர்ந்த இணை இயக்குனர் செல்வகுமார் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து PRO திகழும் என்னுடைய போற்றுதலுக்குரிய நண்பர் திரு வெங்கட் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவுரையாற்ற இருக்கும் இயக்குனர் சங்கத்தினுடைய செயலாளரும் என்னுடைய போற்றுதலுக்குரிய அண்ணன் பேரரசு அவர்களுக்கும், குறு சிறு பட தயாரிப்பு தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர், என்னுடைய போற்று 35 வருட கால நண்பர்கள். நாங்கள் ஒரே பகுதியில் வசித்து வருகிறோம். தயாரிப்பாளர் சங்கத்தில் இப்படி ஒரு குறைவான பதிவு செய்வதற்கு குறைந்த கட்டணத்தை வசூலித்து ஒரு சங்கத்தை உருவாக்கி அனைவரும் போற்றுதலுக்குரிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு அன்பு செய்யன் அவர்கள் இப்பொழுது அன்பு செய்யனுடைய சங்கத்தை அனைவரும் பேசுகின்ற அளவிற்கு அந்த சங்கத்தை உருவாக்கிவிட்டார். நான் அவரிடத்தில் ஆரம்பத்தில் பேசும்போது 500 உறுப்பினர் இருந்தார்கள். அதான் மேடையில கேட்டேன், எத்தனை உறுப்பினர்கள் 1500 தாண்டி விட்டது என்றார். மற்ற மகிழ்ச்சி, அளவில்லா ஆனந்தம். இந்த திரைப்படம் நடித்த அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும் மீண்டும் இது போன்ற சில நல்ல படங்களில் நடிக்க வேண்டும், வளர வேண்டும், வாழ்க்கையில் வளர்ச்சி அடைந்து பெற்றோருக்கு நற்பெயரை தெரிவித்த வேண்டும் என்றும், இந்த படத்தை அனைவரும் திரைப்படத்தில் பார்க்க வேண்டும் என்றும், இந்த படத்தினுடைய கதாநாயகன் நடிப்பதற்கு வந்தாரா இல்லை பெண்ணை தேடி இயக்குனரை தேடி வந்தாரா என்று தெரியவில்லை. அவருடைய வெளிப்பாடு அனைத்தையும் மேடையின் வாயிலாக தெரிவித்து விட்டார். அவர்கள் குடும்பத்தாருக்கு இனி எந்தவித சிரமம் இல்லாமல் இன்முகத்தோடு பன்முகத்தோடு பணியோடு இருப்பார்கள் என்று கருதுகிறேன். சினிமா என்பது வேறு, வாழ்க்கை என்பது வேறு. அதனால் சினிமா வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்ப்பது சரியல்ல. இந்த அரிய வாய்ப்பு வழங்க அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த சபையில கொஞ்சம் ரொம்ப உஷாரா பார்த்து பேச வேண்டியிருக்கு. ஏன்னா நீதி அரசர்கள் அமர்ந்திருக்காங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம இங்க அண்ணன் கருணாகரன் அவர்களும் அமர்ந்திருக்காங்க. ஆமா, அரசியல் சார்ந்தவங்க கொஞ்சம் உஷாரா பேசணும். ஆமா, கரெக்டா குறிப்பிட்டாரு, நீதி அரசுன்னு சொல்லுங்க, நிதி அரசுன்னு சொல்லாதீங்கன்ட்டு. ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு. நீதி அரசுங்கிறது
நமக்கானவங்க, தர்மத்துக்கானவங்க, நீதிக்கானவங்க. நிதி அரசுங்கிறது தெரியும் உங்களுக்கு. டோட்டல் அப்படியே ஆப்போசிட் அவங்க. அதனால ரொம்ப நீங்க கவனம் சொல்லணும். ஆமா, நிதியரசு நிறைய நிறைஞ்சிருக்காங்க, நீதியரசு கம்மியா இருக்காங்க. ஆமா. அடுத்து உண்மையில இந்த இசை வெளியிட்டு இருக்கு, நீங்களும் வந்து ரொம்ப சந்தோஷம். ஆமா, நாங்களாம் செந்தில் அண்ணன், நாங்க அன்புச்செழியன், இமான் அண்ணாச்சுல நாங்க எங்க குடும்பம், எங்களுக்குள்ள வாழ்த்துக்கிறது எங்க கடமை. ஆனா நீங்க உண்மையிலேயே வந்து வாழ்த்துறது எங்களுக்கு பெருமை. அப்புறம் செந்தில் அண்ணன் என்னோட படத்துல ஒரு நடிக்கல இது வரைக்கும், இதுக்கப்புறம் நடிப்பாங்க. ஆனாலும் எதிரும் புதிரும் படத்துல அந்த காமெடி ட்ராக் நம்ம எழுதுனது. ஆமா, அதுல கவுண்டமணி என்னன்னா செந்தில் அண்ணனும் நடிச்சிருக்காங்க. என்னோட காமெடி ட்ராக்கு நடிச்சது அப்பயே நான் வெற்றி நினைச்சிட்டேன். நம்ம ஒரு காமெடி ட்ராக்கு நம்மளோட வசனத்தை கவுண்டமணி அண்ணனும் செந்தில் பேசிட்டாங்களே, அப்பயே எனக்கு ஒரு நிறைவு. அப்புறம் தான் திருப்பாச்சி, சிவகாசிலாம். இந்த படத்தோட தயாரிப்பாளர் ரதிதேவி அவர்கள் ஒன்னு சொன்னாங்க பேசும்போது, எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும், இதற்காக எத்தனை முறை வேண்டாலும் நான் தோர்த்து கொண்டே இருப்பேன். நாங்க நீங்க ஜெயிச்சு கொண்டே இருக்கணும். நீங்க முதல்ல வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டீங்க. ஏன்னா என்னைக்கு நீங்க மாமியாரை கூட்டு வந்து மேடையில் ஏற்றி சால்வு போத்துட்டீங்களோ அன்னைக்கு நீங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டீங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு மாமியாரை கூப்பிடுறதே பெரிய விஷயம். அதுல மேடையில் ஏத்தி சால்வு போத்தி அப்புறம் நீ சரியான ஒரு வீரப்பெண்னு சொல்லலாம், ஆளுமைன்னு சொல்லலாம், இது மிகப்பெரிய வெற்றியும் சொல்லலாம். அதனால கண்டிப்பா நீங்க வாழ்க்கையிலே இந்த அளவுக்கு ஒரு சிங்கப்பெண்ணு சொல்லலாம், என்னன்னு சொல்லலாம் உங்களை. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நீங்க சினிமால வெற்றி அடைஞ்சிருவீங்க. ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணாரு, கதாநாயகி பாவம் அவரும் பில்டப் பண்ணியிருக்காரு. ஆனா பகவதி பாலா வந்து ஒரு விவரமான இயக்குனர். ஏன்னா ஃபர்ஸ்டே ஒன்னதை ஹீரோ நிறுத்திட்டா ஏதோ விமர்சனம் பண்ணுவாரோ, கலர் சரியில்லை, உயரம் சரியில்லை, அவளுக்கு நான் நினைச்ச மாதிரி இல்லை, இப்ப சொல்லிடுவாருன்ட்டு ஃபர்ஸ்ட் 35 வயசுல ஒண்ணு, அப்புறம் 40 வயசுல ஒண்ணு, இப்படி காட்டி காட்டி கடைசியா எதை கட்டினாலும் ஓகேன்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டு கடைசி காட்டியிருக்காரு. அவரும் ஒன்னும் சொல்ல முடியாது. ஏன்னா 30, 40 இப்பதானே 18, 20 வயசுல காட்டுறாரு, ஓகேன்ட்டார். அதனால அங்கேயே நம்ம இயக்குனர் விவரமான ஆளா இருக்காரு. இல்ல ஏமாட்டாப்லையா. ஆனா உங்க கண்ணுக்கு அப்படி இருக்கலாம், எங்க கண்ணுக்கு ஹீரோனு கலையா இருக்கு, ரொம்ப கலையா இருக்கு. இந்த மாப்பிள்ளை பார்ப்பாங்க, நம்மளுக்கு 20 வயசுல பார்ப்பாங்க. பையன் போவான், மாப்பிள்ளை பார்க்க போவான். போனா பார்த்துட்டு பொண்ணு கொஞ்சம் உயரம் கம்மி வந்துவான். அப்புறம் 22 வயசுல போய் பொண்ணு பார்ப்பான், அந்த அளவுக்கு கலர் இல்லை அப்படின்னு வந்துருவான். அப்புறம் 30 வயசுல காட்டுவாங்க, பார்ப்பான், இல்ல ரொம்ப கொஞ்சம் குண்டா இருக்கு அப்படின்னு வந்துவான். இப்படியே போயிட்டு இருக்கும். 30 வயசுக்கு மேல இவனை பொண்ணு பார்க்க கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா மாப்பிள்ள வயசு 35 கூப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பொண்ணை பார்க்கும்போது அப்ப என்ன மனநிலை வரும்னா, ஏதோ பொண்ணு கிடைச்சா போதும் அப்படி நில வரும்போது 36, 30 வயசு உட்காருவாரு, பொண்ணு வரும், வரும்போது ஓகேப்பாப்ல. அது மாதிரி 38 வயசுல பொண்ணு பார்த்த கதை தான் நம்ம தில் நட்ராஜ் கதை. இன்னும் அது கொஞ்சம் அந்த ரொம்ப பாதிப்புல இருக்காரு. இந்த படத்துக்கு வெற்றிக்கு அப்புறம் தான் ஓஹோ அப்படின்னு அவருக்கு அது கூட பிரச்சனை இல்லை. கிளைமாக்ஸ்ல நம்மள வந்து பொண்ணு காப்பாத்திருச்சு. உலகத்தை காப்பாத்துற பொண்ணுதாயா. நம்மள 10 மாசம் சுமந்து பெத்து உலகத்தை கொண்டு வந்ததே பொண்ணுதான். பொண்ணை விட ஒரு ஆணை நேசிக்க முடியாது. மனைவி விட அக்கறை வந்து வேற எந்த பொண்ணுக்கு இருக்காது. அக்கா தங்கச்சியுமே பாசம் வேற எங்கேயுமே இருக்காது. எல்லாத்துலயும் பெண்கள் தான். அதனால பெண்கள் காப்பாத்துனா அது நீங்க பாக்கணும் நினைங்க முதல்ல. அப்புறம் இந்த படம் மச்சினிச்சி வச்சுக்கலாமா? மச்சினிச்சின்னா கட்டிக்க வேண்டியானே, அதெல்லாம் வச்சுக்கிறிய. தமிழ்நாட்டு நிறைய பேருக்கு வச்சுக்கிறதுல தான் போத. கட்டிக்கிறது ஒண்ணு, இப்ப வச்சுக்கிறது ஒண்ணு.
அது மாதிரி யாரு கவிஞர் அது? அதான் டைரக்டர் பண்ணுவாங்க. அதாவது ஹீரோயினே ஒரு ஹீரோ, மச்சினிச்சு மச்சினு கூப்பிட்டு தப்பே இல்லை. வச்சுக்கணும் அர்த்தம், கட்டிக்கிட்டு வச்சுக்கோங்க. ஓகே. அப்புறம் இந்த படத்துல அப்புறம் பாருங்க, அது ஒன்னே சமாளிக்க முடியலையா? ஐயோ, அதெல்லாம் பழகி போகும்பா உங்களுக்கு. இதெல்லாம் 3 நாளா வச்சு சமாளிச்சுக்கிட்ட போய் கத்துக்குங்க. சிவசம்போ டைட்டில். நான் சுந்தர்சிக்கு வாழ்த்து நன்றி சொல்லணும். எனக்கு அண்ணன் சொன்னாரு, அதான் இந்த பெருந்தன்மை. பெரிய இயக்குனர் ஏன் வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னா, உனக்கு கொடுத்துட்டாருங்க. ஒரு டைட்டிலையோ ஒரு கதையோ யாராவது கேட்டு உடனே கொடுக்குறாங்கன்னா அவங்க உண்மையான திறமைசன்னு அர்த்தம். ஒரு டைட்டில் தான், இதை விட்டா எனக்கு ஒண்ணுமே வழி இல்லை அப்படின்னா உனக்கு ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். எனக்கு இந்த கதை போச்சுன்னா, சில கதையெல்லாம் நம்ம நினைக்கிற ஒண்ணு வரும். ஐயோ, என் கதை போச்சுன்னு உட்காந்தீங்க, வாழ்க்கை முடங்கி போயிடும். ஒண்ணு போனானையா நான் திங்க் பண்ண முடியும் அப்படின்னா வரும். உண்மையான கற்பனையாளன், உண்மையான திறமசாலி ஒரு கதையிலையும் ஒரு டைட்டிலும் முடங்க மாட்டான். ஆனா சுந்தர்சிக்கு இதுல இருந்து நம்ம நன்றிய சொல்லிக்கணும். இந்த சிவசம்போ அப்படிங்கிறது திருவண்ணாமலை என்னோட படம் தெலுங்குல ரீமேக் ஆச்சு, டப்பிங் ஆச்சு. டப் பண்ணும்போது தெலுங்குல அந்த படத்துக்கு பேரு சிவசம்போ, நல்ல ஹிட்டு. ஆமா, இப்போ நான் கூட ஃபர்ஸ்ட் போன சொன்னாங்க சிவசம்போ படத்துக்கு ஆடியோ வந்துருக்கு சார். நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கல. பகவதி படா டைரக்டர் சிவசம்போ, நான் கூட ஆன்மீகம் கலந்துருக்கும் போல இருக்கு அப்படின்னு ஓகேன்ட்டேன். வெறும் பெண்ணிகமா இருக்கு. அதுவும் பார்த்தா அந்த மச்சினிச்சி பாட்டுல அது கேமராமேனோட டேஸ்டா டைரக்டர் டேஸ்டான்னு தெரியல. கீழனுக்கு ஃபேஸ க்ளோஸ்ல கட்டின விட தொப்புல கட்டினது அதிகம். திரும்ப சாங் கூட போட்டு பாருங்க, அங்கெங்கதான் ஹீரோயின் முகம் தெரியுது. அப்புறம் ஃபுல்லா இதுல வேற பச்சுவந்தி வேற, தொப்புள்ள பம்பரை விட்டுருக்காங்க, ஆம்லெட் போட்டிருக்காங்க. முதல்ல ஒரு பச்சுவந்தி விடுறாருங்க, அது என்ன டெஸ்ட்னே தெரியல எனக்கு. ஒரு பச்சுவந்தி விட்டு என்னன்னா, தொப்புல போனா பச்சுவந்தி நிறம் மாறுதா, அந்த பொண்ணு கலர் கேம மாறுதா மாறல, அது மாறல. அது மரத்துல மாறும், வயிற்று எப்படி மாறும், அது தன் மறந்துருக்கும், தன் குணத்தையே மறந்துருக்கும், மறந்துருச்சு. அதனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அதான் இந்த சிவசம்போன்னு நான் அப்படி நினைச்சிருந்தேன், ஒரு ஆன்மீகம் அப்படி. இப்பெல்லாம் அப்படி கதை டைட்டில் வைக்கிறதே கொஞ்சம் சிக்கலா இருக்கு. சிவசம்போ, ஓம் சக்தி, முருகா இவ்வளவு வச்சுங்களே, டைரக்டர் சங்கியோன்றாங்க, சாமிக்கு பேர் ஆயிக்கிறாங்க. இப்ப அப்படி ஆயிப்போச்சு இப்போ உலகத்துல. இப்பெல்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்ப எடுத்துட்டாரு அண்ணாமலைன்ட்டு. இப்ப எடுக்க முடியுமா? அண்ணாமலை பேர் வைக்க முடியுமா? ஓ, அண்ணாமலை பேர் வச்சிருக்காரு, ஓ இவர் அந்த கட்சியோ ஒரு சங்கியோ அப்படின்வாங்க. இதுக்கப்புறம் அண்ணாமலை பேர் வைக்க முடியாது. திருவண்ணாமலை வைக்கிறது டவுட் தான் இருக்கலாம். அனிமே அந்த அளவுக்கு 100 அண்ணாமலை மேல வந்துட்டாரா, அது எப்படி சிக்கலா போச்சு. இப்ப இந்த சிவசம்பு, அண்ணாமலை, அருணாச்சலம், படையப்பா இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால சிவசம்பு பேர் வச்சாலும் நம்ம ஆன்மீகம் நினைச்சோம், இருந்தாலும் நல்ல விஷயம். டேரக்டர் சொல்லியிருக்காரு, பெண்கள் நம்ம நினைச்சுக்கிட்டோம், பெண்கள் இன்னைக்கு விடுதலை அடைச்சிருச்சு, பெண்கள் இன்னைக்கு ஆணுக்கு நிகரா வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியா சுதந்திரம் அடைச்சிருச்சு, இந்தியா ஒரு சுதந்திர நாடு என்பது எவ்வளவு ஒரு பொய்யோ. சுதந்திரம் அடைச்சிருச்சு, சுதந்திரம் கொடுத்துட்டான், நாம சுதந்திரமா இருக்குமா? அதே மாதிரி பெண்கள் விடுதலை அப்படிதான். பெண்கள் விடுதலை நம்மளும் சொல்லிக்க வேண்டியதான், அவங்களுக்கு விடுதலை இல்ல. அன்னைக்கு காந்தியடிகள் சொன்னாரு, சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் காந்தியடிகள் என்ன சொன்னாரு, என்னைக்கு இரவு 12 மணிக்கு பெண்ணு நகையெல்லாம் போட்டுட்டு தனியா போறாங்களோ, தனியா போய் அவங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லையோ, அன்னைக்கு தான் நம்ம நாடு உண்மையா சுதந்திரம் அடைச்சிருந்தாரு. இன்னைக்கு நைட்டு ஒரு பொண்ணு நகையெல்லாம் போட்டு தனியா போச்சுன்னா நகையும் போச்சு, கற்பும் போச்சு. அன்னைக்கே நகை தான் போயிருச்சு, இன்னைக்கு கற்பும் போயிடும். ஆனா இன்னைக்கு நம்ம சொல்லிக்கிருக்கோம், பெண்கள் தூக்கி கொண்டாடிக்கிறோம்.
இன்னைக்கு நாகரிகம் பெருக பெருக படிப்பு அறிவுலாம் கூட கூட அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு பெண்கள் நிலைமை மோசமா இருக்கு. அதை ஒண்ணுமோ ஒத்துக்கணும். அந்த விஷயத்தை தான் நம்ம இயக்குனர் பகவதி பாலா கூறியிருக்கிறாரு. இந்த பாட்டு ஒண்ணு வந்துச்சு, புரட்சி பெண்ணே புதுமை பெண்ணு. கவிஞர் நாலு வரிகள் சூப்பரா இருந்தாங்க. ஆமா மேடம், உங்க பேரு கவிதா குப்புசாமி. ஒரு வரிகள் அப்படியே பெண்ணினத்துக்கு எழுதப்பட்ட ஒரு வரி ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. எனக்கு அந்த பாட்டை பார்க்கும்போது புதுமை பெண் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் இயக்கிய புதுமை பெண் படத்துல ஓ ஒரு தென்றல் புயலாகி வருதே காலதேவனின் தர்ம எல்லைகள் மீறுகின்றதோ அந்த எஃபெக்ட். அதே மாதிரி அந்த பொண்ணு க்ளோஸ் அப் நிறைய க்ளோஸ் அப் யூஸ் பண்ணி இந்த மச்சிரு க்ளோஸ் அப் போடல, அதை இங்கே ஈக்குவல் பண்ணிட்டாரு. இங்கே க்ளோஸ் அப் தான் எல்லா ஆங்கிலும் இந்த முறைக்கு. இந்த பொண்ணு ரஜினாவுக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து கதாநாயகன் நம்ம தில் நடராஜுக்கு அடுத்த படத்துல இன்னும் நல்ல இளம் கதாநாயகர்கள் ஒரு மண்பு நிலைன்னு டைட்டில் வச்சுட்டு படம் எடுங்க. அப்பதான் ஒரு திருப்தி அடைவாரு பகவதி பாலா. அந்த மன்மத லீலை 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-15 பொண்ணுல போட்டு படம் எடுத்து விடுங்க அப்படியே. ஆமா இல்ல என்ன நினைச்சுக்காத வச்சு சொல்ல முடியாது இல்ல. ஓகே இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி இருக்கு கல்யாணம் ஆச்சா? நைட்டு கொஞ்சம் நோட் பண்ணிக்கோமா. 35-40 ஃபீல் பண்ணியிருக்காரு, நோட் பண்ணிக்கங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். பகவதி பாலா 16 பெற்று பெருவாழ் வாழ்வுனாங்கல்ல, இது வரைக்கும் 16 படம் பண்ணிட்டாரு. இன்னும் நிறைய படங்களை பெற்று டைரக்டர் ராமானந்த சாருடைய பேர் அடிக்கடி அடிபட்டது. அவர் என்னோட குருநாதர். ஆமா அண்ணா, உங்களை அவரு என்ன கூட சொன்னதில்ல, டைரக்டர் ராமநாதன் மாதிரி சொன்னதில்ல. ஆனா உங்களை சொல்றாங்க, அது நான் பெருமைப்படுறேன். இன்னைக்கு என்னோட குருநாதர் பேர் இன்னைக்கு ஒழிச்சுக்கிட்டு இருக்கு, அதுக்கு நான் பெருமைப்படுறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சோ இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு மீண்டும் ட்ரெய்லர் மற்றும் நம்மளோட படத்தின் பாடல்கள் வெளியிட போறாங்க. சோ யாரெல்லாம் பார்க்கலையோ எல்லாரும் மறுபடியும் பார்க்கலாம். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இரவு டின்னர், அதாவது நைட் டின்னர் ரெடியா இருக்கு. எல்லாருமே சாப்பிட்டுட்டு கிளம்பலாம்.